तं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः. श्रीकृष्ण परमात्मने नमः. So we are in the 10th chapter. ஓகேங்களா? 24வது ஸ்லோகம் பார்க்கணும். The Lord is revealing His own nature. அவருடைய விபூதி ஐஸ்வர்யங்களை அவரே தன்னை காட்டிக்கொண்டு அருள் செய்கின்றார். 24வது ஸ்லோகம். புரோதசாம்ச முக்கியம் மாம் வித்தி பார்த்த ப்ருஹஸ்பதிம் சேனானீனாமகம் ஸ்கந்தः சரசாமஸ்மி சாகரः. புரோதசாம்ச முக்கியம் மாம், நான் அர்ஜுனா புரோதசங்களில் நான் முக்கியமாக இருக்கின்றேன். புரோதசம் என்பது என்னன்னா, நீங்க இந்த 11 மணி டு 11:00 SBB சேனல் பாருங்க. அதுல திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துல பெருமாளுக்கு திருக்கல்யாணம் பண்ணுவா. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மாமா என்ன பண்ணுவார், அந்த ஹோமகுண்டம் முன்னாடி ஒரு அதிரசம் இருக்கும். அதுக்கு பேர் தமிழ்ல என்ன சொல்றீங்க, அதிரசம் சொல்றீங்க. அதனால ஆக்சுவலி அதிரசம், அதி என்றால் அதிகமாக, ரசம் நான் தேன் ஊறியது அப்படின்னு, அதிகமாக சுவை நிறைந்ததால் அதுக்கு பேர் அதிரசம்னு பேரு. அந்த அதிரசத்துக்கு தான் புரோடசம்னு பேரு. ஆக்சுவலி அதுக்கு மாஷாபூப்பம் குடாபூப்பம்னு ஒரு பேரு. குடாபூப்பம்ன்றது நம்ம ஜென்ரலி யூஸ் பண்ணுறது, ஆனா ஹோமத்துக்குன்னு யூஸ் பண்ண. குடாபூப்பம்ன்றது நம்ம சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ணுறது. ஹோமத்துல யூஸ் பண்ணும்போது அது பேரு புரோடசம்னு சொல்லுவா. அந்த புரோடசாம்ன்றது ஒரு அதிரசம். அது மேலே கொஞ்சம் வஸ்துக்கள்லாம் வச்சுருப்பாங்க. அதை எடுத்துன்னு போய் மாமா என்ன பண்ணுவார், அந்த ஹோமம் பூர்த்தி ஆகிறதுக்கு முன்னாடி அப்படியே காமிப்பார். எல்லாருக்கும் அப்படியே காமிச்சிட்டு எடுத்துன்னு போய் சுவாமி முன்னாடி அப்படியே ஆஃபர் பண்ணிட்டு அவர் கையால் போடுற மாதிரி. இப்போ ஏன்னா இப்போ நார்மலாக நரஸ்வரூபத்தில் இருக்கவங்களுக்கு திருமாங்கல்ய தாரணம் நடக்கும்போது என்னன்னா சங்கல்பம், இந்த ஆரோடைய புத்திரன் பௌத்திரன் அப்படி இப்படின்லாம் சொல்லி அவங்களுடைய திருக்குமாரனான அவர்களுடைய இது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ பகவானுக்கு உங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது. அதனால அவங்க அந்த சங்கல்பம் நீங்கள் எடுக்கும்போது பாருங்க, அட்லீஸ்ட் ஒரு 1 hour இருக்கும் அந்த சங்கல்பம். பரத வருஷ வரத கண்டி இதில் எல்லாமே சொல்லி அப்போ அந்த சப்தகிரி தீர்த்தத்தில் அதுக்கு அவங்களுடைய வம்சத்துலேருந்து எல்லாம் சொல்லி இது மாதிரி தாயாரோடைய இதுவெல்லாம் சொல்லி அப்படி சொல்லும்போது அவங்களுடைய அமானுஷமான அந்த சக்திகள் எல்லாம் அங்கே சொல்லுவாங்க. சொல்லி அந்த இடத்துல அந்த இது பண்ணும்போது எந்த விதமான கெட்ட தீட்டம் அந்த இடத்துல வந்துடக்கூடாது. வஸ்துக்கள்ல வரலாம். இப்போ பால் நெய் யூஸ் பண்றீங்க ஹோமத்துக்கு, அது எந்த இது வேணாலும் இருக்கலாமே. நல்ல பசுமாடா இருக்கலாம், இல்லை யாருன்னா ஒரு குளிக்காம கூட தொட்டிருப்பான், இல்லை அந்த பசுமாடே ஏதாவது சாப்பிடும்போது பேப்பருக்கு மைக்காவை ஏதாவது உள்ளர் வாயில போட்டிருப்போம். ஸோ இது மாதிரி ஏதாவது இருக்கும். அந்த மாதிரி தீட்டுகள்லாம் வரக்கூடாதுன்னதுக்காக அந்த இது. அந்த ஹோமத்துக்கு பூர்ணாகுதி சொல்லக்கூடாது, புரோடசம் தான் சொல்லுவாங்க. அந்த புரோடசங்களில் நான் முக்கியமாக இருக்கின்றேன் அப்படின்னு பகவான் சொல்றார். அவரே புரோடசம், அவரே அங்கே திருக்கல்யாணம் பண்ணிக்கிறவர். ஒன்று. ரெண்டாவது, புரோடசம் அப்படின்றதுக்கு இன்னொரு பெரிய வியாக்கியானம் சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஆஃபரிங். பகவானுக்கு இந்த ஆஃபர் பண்ணுறோம்ல, நைவேத்தியம் பண்ணுறீங்களா, அதில் அது ஒரு பெரிய வஸ்து அப்படின்னு அதில் அவர் இருக்கார் அப்படின்னு. வித்திம் பார்த்த ப்ரஹஸ்பதி. வித்தி அப்படின்னா டு நோ. வேதத்தில் நான் வேதத்தில் ப்ரஹஸ்பதியாக இருக்கின்றேன். ப்ரஹஸ்பதி யாரு? சுக்கராச்சாரியார் தான் சுவாமி எங்க எல்லாருக்குமே தெரிஞ்சவர். நிறைய எபிசோட்ல அவர் தான் வந்தார். கண்ணெல்லாம் வேற லாஸ் ஆகியிருக்கார். தேவர்களுடைய குரு ப்ரஹஸ்பதி, அசுரர்களுடைய குரு சுக்கராச்சாரியார். ஒரு முறை ப்ரஹஸ்பதி ரொம்ப கோவப்பட்டு பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கார். பாகவதத்தில் வரும். அப்போ ப்ரஹஸ்பதி இல்லாம தேவர்கள்லாம் சண்டைக்கெல்லாம் போகக்கூடாது. டெய்லியும் ப்ரஹஸ்பதி பஞ்சாங்கம் சொல்லணும் அவர் இந்திரலோகத்தில் போய். அன்னைக்கு அவர் கோவப்பட்டு ரிசைன் பண்ணி போயிட்டார். இப்போ இவங்களுக்கு வேற இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வம்சத்துல வந்த ஒருத்தரை உட்கார வச்சு நீ ப்ரஹஸ்பதியா அந்த பதவி. இப்போ யாருன்னா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு சப்ஸ்டியூட்டா ஒருத்தர் போட்டுருப்பாங்க.
அப்பதான் ததீச்சி மகரிஷி கிட்ட இருந்து இவர் போய் இந்திரன் போய் வஜ்ராயுதம் வாங்குறார். உங்களுடைய ஸ்பைனல் கார்டை எனக்கு டொனேட் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறார். சேனானீனாம் அகம் ஸ்கந்தக, சேனர்களில், அதனால்தான் சேனன்னா படைன்னு அர்த்தம். அந்த படைகளில் படைக்கு தலைவனாக இருந்ததால் அவனுக்கு சேனன், ஸ்கந்தன்னு பேர். ஸ்கந்தக, ஸ்கந்தன்னா நம்ம என்ன நினைச்சுப்போம் பாருங்கோ, பகவத்கீதையில முருகனை பத்தி சொல்லியிருக்கா. அப்ப நான் இருக்கிற மனுஷால நான் முருகன் தான் இருக்கேன் அப்படியோ வச்சுக்கலாம். அழகென்றால் முருகன், அது கிருஷ்ண அழகா இருக்கிறதுனால அவனுக்கு ஸ்கந்தன்னு பேருன்னு. ஆனா உண்மையான தாத்பரியம் என்னன்னா, படைகளில், என்ன சுவாமி படைனா ஸ்கின் டாக்டர்லாம் பார்க்கணுமான்னு கேட்டுறாது. அந்த படை இல்லை இது. இது இந்த இது நார்மலி படைன்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, சேரியட்ரி, இன்ஃபென்ட்ரி, ஆர்ச்சரி, கேவல்ரி, இந்த 4 தானே சொல்லுவீங்க. தேர்ப்படை, காளான் படை, என்ன சொல்லுவீங்க தமிழ்ல? யானைப்படை, குதிரைப்படை, மனுஷன் படை இருக்கா, மனுஷன் காளான் படை அப்படின்னு. ஆனா மகாபாரதத்துலயும் இருக்கு. இங்க பகவத்கீதையில லாங் அகோ ஒரு காலத்துல படிச்சது ஞாபகம் இருந்தா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்லோகா நம்பர் முதல் சாப்டர் 6வது ஸ்லோகம் பாருங்க. அந்த இடத்துல பகவான் சொல்லும் போது மகாரதக 4வது ஸ்லோகம், அத்திர சூரா மகேஸ்வாசா பீமார்ஜுன சமாயுதிகி யுதானோ விராடஸ்ட துருபதஸ்ட மகா ரதஹ, ரத செகண்டா ரதஹன்னு சொல்லியிருப்பார். அங்க மகாரதக, அர்த்தரதக அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பார். அந்த சாப்டர் அப்ப நான் சொல்லும்போது சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நீங்க மறந்துருப்பீர். கிருஷ்ணனுக்கே அர்ஜுனன் மறந்துருக்கும் போது நீங்களாம் எழுது. ஸோ அதனால நான் திரும்ப சொல்றேன், படைகள் பல வகை. அதுல பட்டி, பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மீன்ஸ் தமிழ்ல அது படை. அதுக்கு ஒரு படை அப்படின்றது என்னன்னா, ஒரு எலிஃபென்ட், ஒரு சேரியட், 3 குதிரைகள், 5 சோல்ஜர்ஸ், 10 வாரியர்ஸ் இருந்தா அதுக்கு பேர் என்ன? ஒரு படை. ஓகேங்களா? அதுக்கு பேரு பாட்டி. அதே ஸ்நேகமுக அப்படின்வாங்க. ஸ்நேகமுகன்னா அதுக்கு அடுத்தது. அவங்க என்ன பண்ணுவாங்க, பட்டி என்ன இருக்கோ அதுல இன்டூ 3 போட்டுக்கோங்க. அப்ப என்ன எடுத்து, 3 யானைகள், 3 குதிரைகள், 9 குதிரைகள், 3 தேர்கள், 15 ஃபுட் சோல்ஜர்ஸ், 30 வாரியர் இருந்தா அப்படி இன்டூ பட்டிய 3 இன்டூ போட்டுக்கோங்க. போட்டீங்கன்னா அவங்களுக்கு பேரு சேனமுக அப்படின்னு பேரு. அந்த சேனமுகக்கு அடுத்தது இருக்கிறது குல்பா, குல்பா, GULB. அது ஸ்நேகமுகத்துக்கு இன்டூ 3 போட்டுக்கணும். அதே அவங்களுக்கும் மேல இருக்கிறது கனக அப்படின்வாங்க, இன்டூ குல்பா, இன்டூ 3 போட்டுக்கணும். அடுத்தது வகினி அப்படின்வாங்க. வகினின்றது கனாக்கு 3 போட்டுக்கணும். கனா இஸ் வாட் எவர் இஸ் டிரைவ்ட், இன்டூ 3 போட்டுக்கோங்க. பிரித்தானா அப்படின்னா வகினிக்கு 3 போட்டுக்கோங்க. சாமு அப்படின்றது பித்தானாக்கு 3 போட்டுக்கணும். அக்னிகிரி அப்படின்றது சாமுக்கு 3 போட்டுக்கணும். அக்ஷௌனி அப்படின்றது அக்னிகிக்கு 10 போட்டுக்கணும். அப்படி போட்டு என்ன வரும்னா, ஒரு அக்ஷௌனி அப்படின்றது 2,18,700 பேர் இருக்கிறது. ஒரு அக்ஷௌனின்றது 21,870 யானைகளும் 21,870 தேர்களும் 65,610 குதிரைகளும் 1,09,000 கரெக்டா எனக்கு தமிழ்ல சொல்ல வராது, 1,93,050 ஃபுட் சோல்ஜர்ஸும் 2,18,700 வாரியர்ஸும் ஒன்னா இருந்தா அதுக்கு பேர் என்ன? அக்ஷௌனி. அந்த அக்ஷௌனிக்கு யார் தலைவரா இருக்காரோ அவருக்கு பேரு சேனக, சேனாபதி அப்படின்னு பேரு. அப்படி சேனைகளுக்கு பதியாக இருந்ததால் அவருக்கு பேர் என்ன? சேனாபதி. ஓகேங்களா? எவ்வளவு பெரிய ஹோம்ஒர்க்ல. அடுத்தது
சரசாமஸ்மி சாகரஹ. சரஸ் என்றால் பொய்கைன்னு அர்த்தம். தண்ணீர், நீர் நிறந்த இடத்தில் நான் சாகரமாக இருக்கின்றேன். சமுத்திரமாக நம்ம நினைச்சுக்கிறோம். சாகரம் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் சமுத்திரம். சமுத்திரம் என்பதுக்கு கரெக்டான வார்த்தை என்னன்னா, ஒரு பக்கம் தீவாகவும் 3 பக்கம் கடலாகவும் சூழ்ந்திருந்தால் அதற்கு பெயர் சமுத்திரம். அதுதான் நீங்க தீபகற்பம்னு நம்ம சொல்றோம் ஆக்சுவலி. ஆனா சமுத்திரம் அப்படின்னா கடல்ல இருந்து கரைக்கு வருது பாருங்க, அதுக்கு பேரு தீபம் ஒண்ணு இருக்கணும், அதை சுத்தி இது இருக்கணும். இந்து மகா சமுத்திரம். பே ஆஃப் பெங்காலுக்கு சமுத்திரம் பேர் கிடையாது. இந்த பக்கம் அரேபியன் சீக்கு சமுத்திரம்னு பேர் கிடையாது. இதுக்கு மட்டும்தான் பேர். ஏன்னா அது நடுவில் நிற்கிற இடம். அதுக்கு அது சமுத்திரம்னு சம்ஸ்கிருதம் வேர்டு. சரசாமஸ்மி சாகரக. சரகர்களுடைய புத்திரனாக இருந்தவர்கள் சாகரர்கள். யார் அவர் அப்படின்னு பார்த்தா, அவருடைய கதையை உங்களுக்கு சொல்லியே தீரணும். நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன், ஏன்னா பாகவதத்தில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸ்ரீமத் ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் விஸ்வாமித்ர மகரிஷியால் சொல்லப்பட்ட கதை இது. ராமர் சூரிய வம்சம். அந்த சூரிய வம்சத்திலிருந்து வந்தவர் தான் கங்காவதாரமான பகீரதன். இந்த பகீரதனுக்கு முன்னாடி இருந்தவர் அசமஞ்சஸ் அப்படின்ற ஒரு ராஜா. இந்த அசமஞ்சஸ் அப்படின்றவர் போர்லாம் செய்யறதுக்கு விருப்பம் இல்லை. 100 அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு நினைக்கிறார். 99 யாகம் பண்ணிட்டார். 100வது அஸ்வமேத யாகம் போது குதிரை கிட்னாப்டு. யாருன்னு பார்த்தா இந்திரன் தான். ஆனா அங்க தெரியாது. ஸோ இவர் எழுந்துக்க முடியாது. அவருக்கு 1001 குழந்தைங்க. மொத்தம் 1001 குழந்தைங்க. 1001 குழந்தையில ஒரு குழந்தைய மட்டும் விட்டுவிட்டார். ரொம்ப பால்ய குழந்தையா இருக்கிறது. மீதி பேர் 1000 பேரையும் சொல்லிட்டார். 10 யோஜனைக்கு ஒருத்தர் நில்லுங்கோ அப்படின்னுட்டார். இந்த பாரத தேசம் முழுக்க இருங்கோ அப்படின்ட்டார். ஸோ he want to conduct அஸ்வமேத யாகம். அஸ்வம் வாஸ் மிஸ்ஸிங். உடனே அவர் சொல்லிட்டார், நான் ஹோமத்துலேருந்து எழுந்துக்க மாட்டேன், எல்லாரும் போய் தேடுங்க, இங்கே தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன்னாரு. அவங்க வடக்கால போனாங்க, தெற்கால போனாங்க, மேற்கால போனாங்க, கிழக்கால போனாங்க, மேலே போனாங்க. கடைசியில் எங்கேயுமே கிடைக்கல. சரின்னு கீழே போயிட்டாங்க பாதாள லோகத்துக்கு. பூர் புவஹ சுவக. இந்த பக்கம் அதல விதல சுதல ரசாதல பாதாள லோகம் வரைக்கும் போயிட்டாங்க. பாதாள லோகம் போகும்போது அங்கே கபில மகரிஷி பாவம் எங்கேயும் டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாதுன்னு நோ என்ட்ரின்னு போட்டு நோ என்ட்ரி நோ பர்மிஷன் வித்தவுட் நோ டிஸ்டர்பன்ஸ் வித்தவுட் பர்மிஷன் அப்படின்னு போட்டு அவர் எழுதி உட்கார வச்சு அவர் தியானத்தில் இருக்காரு. அந்நியத்துக்கு இந்த பாதாள லோகத்துக்கு அவர் வராங்க எல்லாரும். இந்த 16,000 பேரும் என்ன நினைச்சுட்டா, 10,000 பேரும் கபில மகரிஷி தான் திருடி வச்சுட்டு இருக்காரோ. ஏன்னா அவர் பாட்டு பாதாள லோகத்துல உட்காந்துட்டு இருக்காரு. இவன் இந்திரன் என்ன பண்ணிட்டான், உஷாரா எவனா கண்டுபிடிச்சிடுவான்னு சொல்லிட்டு, ஏன்னா அவன் இந்திர லோகத்துலாம் போயிருக்கால. அப்ப அந்த குதிரை அஸ்வத்தை என்ன பண்ணிட்டாங்க, நேரா போய் கபில மகரிஷியுடைய இடத்துல கட்டி ஆசிரமத்துல கட்டி வச்சு அவன் ஓடி போயிட்டான். இப்ப இவங்க பார்த்த உடனே பாதாள லோகத்துல இருக்கு. கபில மகரிஷியை போய் அவங்க ஏளனை பண்றாங்க. அவருக்கு கோபம் வந்துடுது. நான் சிவனேன்னு இருக்கு, நீயாம்பா என்ன உயிரெடுக்குன்னு சொல்லி அவர் கண்ணை திறந்து அத்தனை பேரையும் எரிச்சு விட்டாங்க. பஸ்மமா மாறி போயிட்டாங்களா. இப்ப இவருக்கு ஒண்ணுமே தெரியல. அசமஞ்சஸ் என்ன பண்ணதுன்னே தெரியல. எழுந்துக்கவும் முடியல, ஹோமத்தையும் நிறுத்த முடியல. போய் தேடுங்கன்றாங்க. இப்படிலாம் சாம்பல் ஆயிட்டாங்கன்னு ஒண்ணு அவர் ஹோமத்தை பூர்த்தி பண்ணி 99ல் நிறுத்திட்டார். 100வது நடத்தல. அதுல பெரிய ப்ராப்ளம் இல்லை. பசங்கள்லாம் போயிட்டாங்க. 1000 பேரும் செத்து போயிட்டா. 10,000 பேரும் செத்து போயிட்டா. அப்ப அவருடைய வம்சத்துல இருந்து வந்தவர் சகரர். சரகரருடைய பையன் அசமஞ்சஸ். அசமஞ்சஸோடைய பையன் அம்சுமான். அம்சுமானுடைய பையன் திலீபன். திலீபனுடைய பையன் பகீரதன். பகீரதன் நான் காப்பாத்துறேன்னு சொல்லி அவர் என்ன பண்றார், போய் பிரம்மா கிட்ட தபஸ் இருக்கார். 1 வருஷம் 2 வருஷம் 1000 வருஷம் தபஸ் பண்ணார். அப்ப பிரம்மா வந்தார். என்னப்பா உனக்கு பிரச்சனைன்னாரு. இது மாதிரி எங்களுடைய மூதாதையர்கள்லாம் போயிட்டாங்க, அவங்கள எங்களுக்கு திருப்பி கொடுங்கன்னா. அவங்களெல்லாம் திருப்பி என்னால் கொடுக்க முடியாது. ஆனால் ஆகாசத்தில் இருக்கிற கங்கை நீ எடுத்துட்டு அவங்க மேலே தெளிச்சா உனக்கு முக்தி கிடைக்கும். சரின்னு கங்காவுக்கு தபஸ் பண்ணுறார். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 1000 வருஷம் தபஸ் பண்ணார். அப்போ கங்கா சொன்னாலாம், இப்படிலாம் நான் பூலோகத்துக்கு வர்றதுக்கு ரெடி இல்லை, நான் பாட்டுன்னு பிரம்மலோகத்தில் சமஸ்தா இருக்கேன், பிரம்மாவுடைய கமண்டலத்தில் என்னை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு. இல்லை நீ வா அப்படின்றார்.
பிரம்மா வந்து கமண்டலத்திலிருந்து எடுத்து கொடுக்க, பிரம்மாவுடைய கமண்டலத்துல இருந்த அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் பெருமாளுடைய ஸ்ரீபதியான நாராயணனுடைய பாதத்தை வடிவி அங்கிருந்து சிவனுடைய ஜடாமுடிக்கு போகுது. சிவன் கிட்ட இருந்து திருப்பியும் தபஸ் பண்ணி அதை வாங்கினதுனால ஜடாமுடியிலிருந்து அவர் விட்டு கொடுத்து அவரை வந்ததுனால அங்க அவ கங்கோத்ரியில அவ இறங்கி வரா. அப்படி வந்து ஃபாஸ்டா அவ வரும்போது ஜக்னுன்ற ஒரு மகரிஷியோடைய ஆசிரமத்தை துவம்சம் பண்ணிடுறா. உடனே இந்த ஜக்னு மகரிஷி கோவப்படுறார். இப்படிலாம் நீ பண்ணிட்டீன்னு அவர் எடுத்து அதை கங்கையை பிடிச்சி தான் கமண்டலத்தில் எடுத்து வச்சுட்டார். இப்போ பகீரதன் திருப்பியும் தபஸ் பண்ணி ஜக்னு மகரிஷி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவர் எப்பா எனக்கு கொஞ்சம் கங்கையை கொடுங்கன்னு சொல்லி அவர் விட்டு கொடுத்ததுனால காது வழிக்கா அந்த கங்கா வந்ததுனால ஜாக்னவின்னு பேர் வந்தது. அப்படி வந்தவ நேரா இந்த பக்கம் யமுனாவை தொட்டு அந்த பக்கம் வந்து கடைசியில ஹூப்ளியில போய் இது என்ன பே ஆஃப் பெங்கால்ல போய் கலக்கிறதா சரித்திரம். இந்த கங்கா இங்க சொல்றார் சரசாமஸ்மி சாகரக. அந்த சகரபுத்திரர்களுக்கெல்லாம் கங்கா வந்து முக்தி கொடுத்தால அதனால அவங்களாக நான் இருக்கின்றேன், சகரர்களுடைய புத்திரர்களாக நான் இருக்கின்றேன். ஏன்னா 1-2 இல்லை, அப்பாக்காக 1000 பேரும் செத்தா, 1000மோ 10,000மோ அது எத்தனை பேருன்னு வச்சுக்கோங்க. ஆனா எண்ணில் அடங்காதுங்க குழந்தைங்க, அத்தனை பேரும் இறந்தாங்க. அதனால அவர்களாக அந்த தியாகவான்களாக நான் இருக்கின்றேன் அப்படின்றார். அடுத்தது மகர்ஷீனாம் பிருகுரகம். 25வது ஸ்லோகம் பாருங்க. மகர்ஷீனாம் பிருகுரகம் கிராமஸ்மி ஏக அக்ஷரம் யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஸ்மி ஸ்தாவராணாம் ஹிமாலயः. மகர்ஷீனாம் பிருகுரகம். among the rishis I am the பிருகு அப்படின்றார். மகர்ஷி ரிஷினாவே என்ன, ரிஷ் கஷ்யதி இதி தாத்து. மகர்ஷி என்றால் நன்றாக விளங்கிய தாத்துக்கள். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சுவாமி there are so many மகரிஷிஸ், சப்த ரிஷின்றீங்கல்ல, இந்த சப்த ரிஷின்றவங்க ஒவ்வொரு காலத்துக்கும் மாறுவாங்க. அது எப்படி சுவாமி மாறுவாங்கன்னா, ஒவ்வொரு யுகத்துக்கும் அவங்க புரோட்டோகால் பிரகாரம் மாறணும். ஏன் மாறணும் அப்படின்னு ஒரு ரூல் சொல்றேன். இப்போ சிஎம் இருக்காங்க, சிஎம் வந்து கேபினெட் மினிஸ்டர்ஸ் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணும்போது எந்த மினிஸ்டருக்கு எந்த போஸ்டினா இருக்குன்னு தெரியுமா? ஆனா சில நேரத்துல அந்த மினிஸ்டர் பக்கத்துல இருக்கிற மினிஸ்டர் செத்து போயிடுறான்னு வச்சுக்கோங்களேன், இந்த மினிஸ்டருடைய ஒர்க்கையும் இந்த மினிஸ்டரே பார்க்கணும்னு சொல்லிடுறா. பாக்குறீங்களா? அப்புறமா ஆஸ் அ சிஎம் சம்டைம்ஸ் தே தெம்செல்ஃப் வில் வித்ஹோல்ட் 2-3 டிபார்ட்மெண்ட். காவல்துறையும் இருக்கும், அப்புறமா கல்வித்துறையும் அவங்க கிட்டே இருக்கும், ஃபினான்ஸும் அவங்களே வச்சுட்டு இருப்பா. ஸோ இது வந்து நம்ம லோக்கல்லே நடக்கும்போது அங்கே நடக்காதா? அதனால மனு அந்த எதை வச்சு இந்த கேபினெட் மாறுது அப்படின்னா, ஸ்வயம்பூ மனு டைம்ல சப்த ரிஷிகளாக இருந்தவர்கள் யார் என்றால் அத்திரி, அங்கிரசு, புலஸ்தர், பௌல்கஹ, கிருத்து, மரீச்சி, விஸ்வாமித்ரர். அதே ஸ்வாரோச்சித மனுவோடைய பீரியட்ல உஜ்ரவ, ஸ்தம்பக, பிரணக, வாத்சக, பிரித்தவத்சவ, நிராயக, பாவிரக அப்படின்றவங்க தான் சப்த ரிஷிகளாக இருந்தார்கள். உத்தம மனு டைம்ல ககுகூதி, குருநிதி, கல்யாக, சால்வாக, பிரவானாக, மிதாக, சம்ஹிதாகன்றவங்க தான் ரிஷியெல்லாம் இருந்தா. தாபச மனுவோடைய டைம்ல பிருது, கான்வக, சைத்ரக, அங்கி, வனாக, பிரிவானாக அப்படின்றவங்க ரிஷியா இருந்தாங்க. ரைவத மனு டைம்ல ஹிரண்யரோதக, வேதாசிகி, உர்வசக, வேதபர்வக, சுதாமா இருந்திருக்கான். அதே மாதிரி பிரஜாபதி, மகாமுனி அப்படின்றவர் இருந்திருக்கார். நம்மளுடைய டைம் இப்ப வைவஸ்வத மனு, இப்பதான் நீங்க சங்கல்பம் எடுத்திருப்பேன். அதனால வைவஸ்வ மனுவுடைய டைம்ல வசிஷ்டக, கஷ்யபக, அத்திரி, ஜமதக்னி, கௌதம, விஸ்வாமித்ர, பாரத்வாஜ இவர்கள் எல்லாம் சப்தரிஷியா இருக்காங்க. அதே கலியுகம் பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா பித்தமக, கால்வக, பரசுராமக, கிருபக, அஸ்வத்தாமக, வியாசக, ரிஷசிங்கக இவர்கள் தான் இருக்க போறாங்க. இது நான் பெருசா சார்ட்லாம் எடுத்து எழுதி வச்சிருக்கேன்.
சுவாமி இதெல்லாம் எப்படி நீங்களே உங்கள் மனசு போக்கத்தில் சொல்லிட்டீல அப்படின்னு கேட்பேன். அதுக்கும் சொல்லிடுறேன். சதபத பிராமணத்தில் பிருகதாரண்யக உபநிஷத்தில் 2.2.4 அப்படின்ற இடத்துல இது வருது. அங்கே எப்படி வரும்னா தத்சுக தத்சுத சத் தத்சுத தத்சுதக தத்சுதகன்னு வரும். ஏன் அப்படி தத்சுதகனா அவங்க பரம்பரையிலேருந்து வந்திருக்கா, அவங்க பரம்பரையிலேருந்து இவங்க வந்திருக்கா, இவங்க பரம்பரையிலேருந்து அவங்க பரம்பரையிலேருந்து இவங்க. அவங்க ஸ்லோகம் சொல்லும்போது அங்கீரச தத்சுதக அங்கீஹி அங்கீ நாமோஹோ பிருகஸ்பதி பிருகு நாமக கௌதமக கௌதமோ நாம மரீச்சி நாம கஷ்யபக நாம விஸ்வாமித்ர, இப்படி வரும் இந்த தத்சுதக தத்சுதக. அந்த ஸ்லோகத்துலேருந்து நான் எடுத்தேன். ஸோ இப்படி வரும் இதுவில் இப்போ நீங்கள் உனக்கு நல்லா கவனிக்கணும். இவ்வளோ தொழில் நான் சொன்னேன், நீங்களாம் தூக்கத்தில் இருக்கீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, நானே தெளிவு வைக்கிறேன். பிருகு ரகம்னு சொல்லியிருக்காரு. இப்போ நான் சொன்ன இடத்துல பார்த்தீங்கன்னா பிருகுன்ற பேரே வந்திருக்காது. ஸோ இவ்வளோத்தையும் சொல்லிட்டு கடைசியில் எதுக்கு சொல்றீங்கன்னா பிருகுன்றவர் வரமாட்டார். ஆனால் பகவான் என்ன சொல்றார், பிருகுவா நான் இருக்கிறேன்றார். இதுல நான் எதுக்கு இவ்வளோ வினயப்பட்டு சத்தியயுகம் துவாபரயுகம் திரேதாயுகம் கலியுகம் வரைக்கும் சொன்னேன்னா இதுல எதுலையுமே பிருகு இல்லை. ஆனா பிருகுவாக நான் இருக்கின்றேன்றார். இப்ப உடனே நம்ம கேட்கலாம், சுவாமி அப்ப கிருஷ்ணருக்கு இந்த இது கணக்கு தெரியலையா? ஏன்னா அவர் தான் சிருஷ்டிகர்த்தா லயகர்த்தா ஸ்திதிகர்த்தா நம்மளே பார்த்துருக்கோம். இப்ப அவரே தப்பா சொல்றாருன்னா பிருகு அப்படின்னு அவர் சொல்றது யாருன்னா ப்ரஹஸ்பதியே சொல்றாரு. தோஸ் ஆர் சிட்டிங் இன் தட் போஸ்ட், அதுக்கு பேர் என்ன போஸ்டுக்கு பேரு ப்ரஹஸ்பதி. அந்த ப்ரஹஸ்பதியாக நான் இருக்கின்றேன் அப்படின்னா the post which containing any வசிஷ்டா வாமனா விஸ்வாமித்ரா கஷ்யபா அவங்க அங்கீரசு இவங்க யார் வேணா உட்காந்துக்கலாம். ஆனா அந்த போஸ்டாவே நான் இருக்கேன் அப்படின்ட்டு. தட் இஸ் த க்ளோரி. அப்புறமா இந்த ப்ரஹஸ்பதியை பத்தி பிருகுவை பத்தி சொல்லணும்னா இன்னொரு இடம், அது ஆல்ரெடி போன பாகவதமே சொல்லியிருக்கேன். அவர் தான் ஆமா அதே மாதிரி இது ஒரு போஸ்ட். இந்த ப்ரஹஸ்பதி தான் யூ வாண்ட் டு கண்டக்ட் எ பிக் மகா யாகம், அதுக்கு யார் சீஃப் கெஸ்டா கூப்பிடலாம்னு சொல்லி பிரம்மா கிட்ட போனார். பிரம்மா சரஸ்வதியுடைய கான்சென்ட்ல இருந்தார். he was not able to consent. தென் சிவன் கிட்ட போனாரு. அவர் அப்பதான் பாவம் பிரதோஷ காலத்துல நந்தி ஆரூடனாக இருந்தார். அவர்கிட்டயும் சாபம் விட்டார். கடைசியில பெருமாள் கிட்ட போனார். பெருமாளை 8 உதைத்தார். தாயார் திருச்சானூருக்கு போனா. அதுக்கப்புறமா திருப்பதி தேவஸ்தானம் வந்தது. அதனால டிடிடி வந்ததுன்னு சொல்ல திருப்பதி தேவஸ்தானம் வந்தது. அப்படி வந்தவர் தான் பிருகு. அந்த பிருகு தான் பின்னாடி திருமைஷி ஆழ்வாரா பிறக்கிறார். திருமைஷி ஆழ்வாருக்கு கட்ட விரல்ல இன்னைக்கும் அந்த ஞானக்கண் இருக்கு. ஏன்னா பெருமாளுடைய கைவரல் தொட்டதால். அவங்கெல்லாம் வேற. பிருகுன்றது ஆக்சுவலி தேவகுரு பிளஸ் அவர் ஏன் தேவகுரு ஆனாருன்னா ஒரு காலத்துல ப்ரஹஸ்பதி போஸ்ட்ல இருந்திருக்கார். பிருகு அப்படின்னா நம்ம நவகிரகத்துல ஜூபிட்டர்ஸ். அவருடைய ஒய்ஃப் பேர் தாரா. இதை எப்படி சுவாமி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மேலகர்த்தா ராகத்துல சொல்லும்போது ப்ரஹஸ்பதி தாராபதே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும். அந்த இடத்துல சொல்லும்போது தாரைக்கு பதியானவனே. தாரானா இந்த தாரா இல்ல, தாரோ மண்டோதரி ததா அந்த தாரா இல்ல, ப்ரஹஸ்பதியுடைய ஒய்ஃப் பேர் தாரா. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரஹஸ்பதின்றது ஒரு போஸ்ட்னும் வச்சுக்கலாம், பர்டிகுலர் பர்சனும் வச்சுக்கலாம், கோள்களில் ஒன்றாகவும் இருக்கிறவர். பிளஸ் திருப்பதிக்கு காரணமே அவர் தான். எப்படி வேணா வச்சுக்கோங்க. ஆனா இந்த இடத்துல பிருகுவாக நான் இருக்கின்றேன் அப்படின்றார். கிராம் அஸ்மி ஏகமக்ஷரம். ஏகமக்ஷரத்தில் ஏகாட்சரத்தில் நான் எப்படி இருக்கின்றேன் என்றால் கிராம். அது என்ன கிராம் அப்படின்னா இதுக்கு கடப்பயாதி சங்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. கிர் அப்படின்றதுக்கு 1000ன்னு அர்த்தம். 1000ஆக நான் இருக்கேன். நிறைய பேர் அது வியாக்கியானம் வேற வேற மாத்தி கொடுத்துருக்காங்க. ஆனா எனக்கு எங்க ஆச்சாரியர் சொல்லி கொடுக்கும்போது கீர் கீஹி அப்படின்ற வார்த்தைக்கு ஏகமக்ஷரம்னு சொல்லுவாங்க. அந்த அக்ஷரத்தில் ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் ஒவ்வொரு சங்கியா சொல்லுவாங்க. இப்ப அப்படின்னா 1, அப்படின்னா 2 அப்படின்றீங்கல்ல. ஆனா இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த காலத்துல இப்ப நீங்க இந்த ஸ்கிரிப்டோ கரன்சிஸ்லாம் யூஸ் பண்றீங்கல்ல, அந்த காலத்திலேயே யூஸ் பண்ணியிருக்காரு. யார் யூஸ் பண்ணியிருக்காருன்னா இந்த மேக்ஸ சொல்லி கொடுத்தவர் ஆரியபட்டர். ஆரியபட்டர் எழுதின புஸ்தகத்துல ஒரு சிறந்த புஸ்தகம்னு சொன்னீங்கன்னா அக்ஷரமாலான்னு ஒரு புஸ்தகம். அந்த அக்ஷரமாலா புஸ்தகத்துல அவர் 2nd சாப்டர்ல
ஒரு மந்திரம் சொல்றாரு. ஒரே ஒரு 2 லைன் ஸ்லோகம், நான் வேணா உங்களுக்கு ஷேர் பண்றேன். அந்த 2 லைன் ஸ்லோகத்துல இஸ் மேக்கிங் எ பிக் கடப்பயாதி சங்கியான்ற ஃபார்முலாவை அங்கதான் அவர் யூஸ் பண்றாரு. அந்த இடத்துல சொல்லும்போது ஆ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 10,000, 10. ஆ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 100, இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 1000, இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 10,000 அப்படின்றார். மீன்ஸ் 1, 10, 100, 1000 அப்படி போகுது. இப்ப இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஏன் இதுக்கு என்ன சொல்லுவீங்க? வெஞ்சராட்சரமா, கான்ஸ்டன்ட் பபிள்ஸ். அதுக்கப்புறமா க க க கன்னா ச ச ஜ ஜன்னா ட ட ட டன்னா ப ப ப ப ம. அதாவது காவர்க்கம், சாவர்க்கம், பாவர்க்கம், யாவர்க்கம், மாவர்க்கம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கா க க கனா இருக்குல்ல, அதுக்கெல்லாம் 1 2 3 4 5 4 வரைக்கும் இருக்கும். 5 வந்து சச்ச ஜஜம்மா. ஸோ இப்போ இதை நீங்கள் வீட்டில் போய் ட்ரை பண்ணி பாருங்க. இப்படி தான் அவர் அந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுத்துருக்காரு. அது ரீசென்ட்லி ஐ வாஸ் ஸ்டடிங் தட் ஒன். அந்த காவர்க்கத்தில் இருக்கிறதெல்லாம் வச்சுட்டு இப்போ க க க கவா க செகண்ட் கா வரல, செகண்ட் கா. அப்போ இந்த கக்கு எத்தனையாவது வேர்டு? 3ங்க. இந்த 3 கூட ஆவை சேர்த்துக்கோங்க. ஏன்னா எந்த ஒரு கான்ஸ்டன்ட் வவலும் when it join with the தீர்க்கம், I mean when we join with the venjanam, then only it will get vowels. For example, ka, if I say, what it means, ik plus a is equals to ka. ஒத்துக்கிறீங்களா? இப்ப கான்னு நான் சொல்லியிருக்கேன். கா stands for ik plus a is equals to ga. அப்ப கான்னதுக்கு நான் என்ன சொன்னேன்? 10. ஓகேங்களா? a equals to 10, ga equals to 3, 3 plus 10 என்னது? 300. அந்த 300ன்ற வார்த்தையில தான் பகவான் இருக்கானா. அதுக்கு தான் இவ்வளோத்தையும் நான் சொல்லிட்டு வந்தேன். ஸோ கிராமஸ்மி அப்படின்றார். கிராமஸ்மி ஏகமக்ஷரம். அமாங் த வேர்ட்ஸ் ஐ ஆம் கீ. ஏன் அப்படின்னா அதனால தான் எனக்கு தெரிஞ்சு, நான் மீன்ஸ் என்னுடைய சிற்றறிவிற்கு எத்தனை மாதிரி நான் சொல்கிறேன், நாராயணியத்தை எழுதின பட்டோதிரிதர் ராமருடைய அவதாரத்தை பற்றி சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஸ்லோகமா கீர்வாரே அப்படின்னு அந்த வார்த்தையை யூஸ் பண்றாரு. ஏன்னா ராமனுக்கு பிடிச்சது கீ அப்படின்றது. இன்னொன்று குஜராத்திங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது கீர், பெங்காலிங்களுக்கு ரொம்ப பிடிச்சது கீர். தமிழ்நாட்டில் யாருக்கும் கீர் என்னன்னு புரியல. ஆனா அந்த கீ அப்படின்ற வார்த்தை ரொம்ப ஏகமக்ஷரமாக இருக்கு. ஆனா அதே நேரத்துல ரொம்ப பவர்ஃபுல் வேர்டா இருக்கு. that which destroys காமக்ரோதம் is known as ghee. அதனால அந்த அக்ஷரமா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய யூகம். இதுதான் கன்க்ளூஷன்லாம் நான் சொல்ல விரும்பல. யார் வேணா இதை கான்ட்ரடிக்ட் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க போய் பாருங்க 34வது சர்க்கம் நினைக்கிறேன். அதுல வரும்போது நாராயணிய சொல்றார் கீர்வானே அக்ஷரம்னு சொல்லி கிராமனுடைய அவதாரத்தை கீன்ற வார்த்தையில தான் யூஸ் பண்றார். கீர்வாணி ராகமும் இருக்கு. ஆமா, அமாங் த ராகாஸ். ஸோ இங்க சொல்லும் போது அமாங் த அக்ஷராஸ் ஐ ஆம் த கீ அப்படின்றார். இதுக்கு இவர் நம்ம ஸ்ரீதர சுவாமிகள் சொல்லும் போது அவர் என்ன சொல்றார், இந்த ஏகமக்ஷரங்கள்ல ரொம்ப சிறந்தது ஓம்காரம் தான். ஆனா பகவான் ஏன் கீன்னு சொல்லியிருக்காருன்னா அது தைரியத்தையும் கொடுக்கறதுனால அந்த வார்த்தைக்கு அப்படி யூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது எப்படியோ ஏகமக்ஷரத்துல அவர் கா அப்படின்ற கீன்ற வார்த்தையில இருக்கார். யக்ஞானாம் ஜபயக்ஞோஸ்மி. இதை பத்தி ஜபயக்ஞம்ன்றதை பத்தி பெரிய ஒரு இதுவே கொடுத்துருக்கேன். அதனால நீங்க அதை பார்த்து இது பண்ணிக்கோங்க. யக்ஞம்னா நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ஹோமம் யக்ஞம் அதெல்லாம். ஆனா ஜபயக்ஞம் தான் பெரிய சிறந்தது. அந்த ஜபயக்ஞம்ன்றது 3 விதமாக இருக்கிறது. வாச்சிகமாக, மானசமாக, காய்கமாக சொல்லக்கூடியது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஜபம் பண்ணுவாங்க, கை உருட்டும் ஆனா வாய் சொல்லாது. சில பேருக்கு வாய் சொல்லும் ஆனா மனசுல போவாது. சில பேருக்கு மனசு சொல்லும், வாயும் கையும் வாய முடின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற யஜ்ஞமாக தான் இருக்கின்றேன் அப்படின்றார். ஏன் இந்த ஜபம் அப்படின்றது ரொம்ப சிறந்ததுன்னா, நிறைய பேர் இப்ப கலியுகத்துல நாரதர் சொல்லும் போது ஜபத்தினாலேயே சித்தி அடையலாம் அப்படின்றார். ஓகேங்களா? 2வது ஜபம் அப்படின்றதுக்கே நிருக்தம் சொல்றது என்னன்னா, ஜகாரோ ஜன்ம விச்சேதஹ பகாரோ நாம பாபநாசஹ. ஜப சேர்ந்தா அதுக்கு பேரு
ஜன்ம பாப ஹரதி யஸ்மாத் ஜபம் இதி உச்சதே. பாருங்க, நம்ம எல்லாம் சொல்லும் போது அப்படியே எப்படி ரெக்கார்டு மொழி அப்படியே உள்ளார போயிருது பாருங்க. சோ ஜன்ம பாபங்களை தீர்க்கக்கூடிய ஒரு செயலுக்கு பெயர் ஜபம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம ஜென்மத்தில் இருக்கிற அத்தானா பாவத்தையும் தீர்க்கணும்னா அதுக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா பகவானுடைய நாமங்கள் தான். ஜபாம யஜ்ஞானாம் ஜபம். அடுத்தது ஸ்தாவரானாம், அமாங் த ஸ்பீஷீஸ் ஆஃப் ஸ்தாவரம், ஜங்கமம்லாம் இருக்குல்ல, அதுல ஸ்தாவரமாக இருக்கக்கூடிய இடத்தில் நான் ஹிமாலயமாக இருக்கின்றேன். இப்ப இதுல ஹிமாலயம்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணிட்டார் பகவான். ஆல்ரெடி ஒரு இடத்துல நான் நேத்து கிளாஸ்ல சொன்னேன், ஹிமாலயம்னா கைலாசம், மேரு சிகரி நாமகம் அப்படின்னு. அப்ப அங்க மேரு சிகரம்னா எவரெஸ்ட சொல்றார், இங்க ஹிமாலயத்தையே சொல்றார். So when you go to the Everest or when you think of the Kailash, you are thinking of Lord Vishnu, not Kailash பத்தி. அதை வச்சுக்கோங்க. ஆமா, சங்கரம் சங்கராச்சாரியம். அடுத்தது 26வது ஸ்லோகம். அஸ்வத்த சர்வ விருக்ஷாணாம் தேவர்ஷீணாம் ச நாரதः கந்தர்வாணாம் சித்ரரதः சித்தானாம் கபிலோ முனிः. அஸ்வத்த சர்வ விருக்ஷாணாம், அமாங் த விருக்ஷஸ், விருக்ஷம்னா மரங்கள், அங்க ஸ்தாவரம் சொன்னேன், செடிகள் கொடிகளில் அங்க இமாலயத்துல இருக்கார். இங்க என்ன சொல்றார், அஸ்வத்த மரமாக நான் இருக்கின்றேன். ஏன் அதுக்கு அஸ்வத்தகன்னு பேர் வந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ந ஸ்வதஹ இது அஸ்வத்தஹ. ஸ்வத ஸ்த அப்படின்னா இருப்பு. நீங்க அஸ்வத்த மரத்தை போய் என்ன பண்ணீல், நீங்க வெட்டிடுங்க. அதோடைய பீஜம் இருக்குல்ல, இது சாந்தோக்கிய உபநிஷத்துல நாரதர் சனத்குமாரர் சொல்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்வேதகேதுவுக்கு ஆருணி சொல்ற வித்யால இது ஒரு வித்யா. இல்லாத ஒரு பொருள்ல இருந்து இருக்கிறது உருவாகுதுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு, பாப்பா இங்க வா, இல்லாத ஒரு பொருளா இருக்கிறதுல இருந்து தான்ப்பா பெரிய பொருளே உருவாகுதுன்றார். உடனே இவர் சொல்றாரு, இல்லாததுன்னு எப்படிப்பா இல்லாததுல இருந்து இருக்கிறது உருவாகும்னா, நீ இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்க, அதுக்குள்ளார இருக்குப்பான்றாரு. அஸ்வத்தோடைய அஸ்வத்தம்னதுக்கு தமிழ்ல என்ன சொல்வேன், அரச மரம். அரச மரத்தோடைய விதைய பார்த்திருக்கேளா? துளி இல்ல, கடுகுக்கு 100 மடங்கு, கடுகுக்கு 10 மடங்குன்னு சொல்லுவாங்க. சாரி, கடுகுக்கு 10 மடங்கா கடுகை வெட்டினீங்கன்னா அதுல 1% தான் அதோடைய விதை இருக்கும். அத 100 கூறா போட சொல்றாரு. யாரு? நம்ம ஆருணி. பாவம் பையனுக்கு அந்த ஒரு ஹோம்ஒர்க்கை கொடுக்குறாரு. அந்த குழந்தையும் உட்காந்து பிளைடை வச்சு வெட்டுச்சா, கத்தி வச்சு வெட்டுச்சான்னு தெரியல, வெத்துச்சு. 100 கூறா போட்டு வச்சு, அதுல ஒரு கூரை எடுத்து தண்ணியில போட சொன்னார். 10 நாள் கழிச்சு வளர்ந்துருது. வளர்ந்தவொடனே அஸ்வத்த மரம் எவ்வளவு பெருசு வளரும்? 10 ஆள் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்பா இல்லாத ஒண்ணுதான்ப்பா, ஆனா இதுல இருந்தான்ப்பா இவ்வளவு பெருசு. காக்கா அஸ்வத்த மரத்தோடைய விதையை தான் சாப்பிடும். சாப்பிட்டுட்டு அது எங்கன்னா போய் ஒரு இடத்துல பில்டிங்ல எல்லாம் போட்டுரும். நீங்க இந்த காந்தி ரோட்ல போனீங்கன்னா, நான் ஒரு வீட்டை பார்த்தீங்க, ஒரு விநாயகர் கோயிலுக்கு பக்கத்துல ஒரு பாழஞ்ச பங்களா இருக்கும், அது மேலெல்லாம் வளர்ந்து போயிருக்கு. அது எப்படி வளர்ந்துச்சுன்னு ஒரு சுவாமி என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், காக்கா எங்கன்னா போயிட்டு போயிருக்கும். அப்ப அந்த காக்காவுடைய டிராப்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா அஸ்வத்த மரத்தோடைய விதையில உள்ளார போய் அங்கிருந்து வருது. கடுகுக்கும் சின்னதான இருக்கு, அதுக்கு பேரு லகு சொல்வா. அந்த மாதிரி ஒரு பதார்த்தத்துல இருந்து இவ்வளவு பெரிய ஒரு விருட்சம் வருது. ஆனா அஸ்வத்த விருட்சம் வளர்ந்துருத்துனா என்ன ஆகும், இருக்கிற இடத்தெல்லாம் தூக்கிடும், ஆக்குபை பண்ணிடும், உள்ளத்தையும் என்ட்ரி ஆகிவிடும். அப்ப அதுக்கு கீழே எந்த செடியும் வளராது. சுத்தி எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அது வேறு எங்கெல்லாம் பிடிக்குதோ அந்த இடத்துல மற்ற மரங்கள் வளராது. ஏன்னா அவ்வளோ தண்ணி இது இழுத்துக்கிறது. அப்ப இருக்கிற மரத்திலேயே பெரிய மரம் ராஜா. இப்போ ஒரு பறவைகளில் ராஜா கருடன், ஓகேங்களா? பாம்புகளில் ராஜா ஆதிசேஷன், மரங்களில் ராஜா அஸ்வத்தம். அஸ்வத்தத்தை என்னமோ தெரியல பகவான் கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒண்ணு ஆளிலை கண்ணனாக இருப்பதால், 2வது 10வது சாப்டர்ல 26வது ஸ்லோகத்துல அஸ்வத்த சர்வ விருக்ஷானாம், விருட்சங்களில் நான் அஸ்வத்த மரமாக இருக்கின்றேன் அப்படின்றார். அரச மரம், அதனால்தான் அதுக்கு பேரு அரசனாக இருக்கக்கூடிய மரங்களில் நான் அரசனாக இருப்பதால் அதுக்கு அரச மரம்னு பேரு. 12வது சாப்டர் சொல்லும் போதும் அதே இடத்துல அஸ்வத்தன்னா சொல்றார். ஊர்துவ மூலம் அதஷாக்கம்,
அஸ்வத்தம் ராகு ரவ்யயன் அப்படின்றார். நான் தலைகீழே கவுத்து போட்ட அஸ்வத்த மரமா இருக்கேன் அப்படின்றாரு அங்க. ஸோ எனிவே அஸ்வத்த மரத்தை சுத்தனா நல்லது. அதனாலதான் அந்த காலத்துல ஔவையார் ஒண்ணு பாடுனா, உங்களெல்லாம் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் ஞாபகப்படுத்திடுறேன். இந்த உலகமே எவ்வளவு பெரிய இதுன்னா, ஆற்றங்கரை ஓரம் இருந்த மரமும் அரசன் வீற்றிருந்த குடையும் விழுமன்றே, அன்னைக்கே விழுந்துரும், ஆனா அவன் வாங்கின பேரும் புகழும் அழியாது அப்படின்றான். ஆற்றங்கரை ஓரத்துல அரச மரம்லாம் இருக்கும். இன்னைக்கும் நீங்க நேபாளில் போய் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இப்ப தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல அரச மரம் ஆலமரம்லாம் வச்சுட்டு இருக்கா. ஏன்னா அரச மரமும் ஆலமரமும் வேப்ப மரமும் நிறைய ஓசோனை இழுக்கும். அதனாலதான் அந்த அரச மரம் ஆலமரம் வேப்ப மரத்தெல்லாம் சுத்தி வர சொல்லுவாங்க. குழந்தை இல்லாதவங்க அதை சுத்தி வந்தா அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும். ரெண்டாவது, அந்த ஓசோன் ஜாஸ்தி இருக்கிறதுனால நமக்கு பிரீத்திங் சென்சஸ் ஜாஸ்தி இருக்கும். அதுக்காக தான் காலையில விடிகாலையில் அந்த கோவில்கள் எல்லாம் போய் சுத்த சொல்றோம். அப்புறமா அதுக்காக தான் கோவில்களுக்கு ஸ்தல விருட்சமாக நிறைய கோவில்ல இருக்கிறது அஸ்வத்த விருட்சமா இருக்கும். அப்படி போகும்போது அவனுக்கு பிரீத்திங் கெப்பாசிட்டி ஜாஸ்தி ஆகும். ஏன்னா கோவில நீங்க சுத்தி வந்தீங்கன்னா, அந்த காலத்துல இங்க இருக்கிற இப்ப பிள்ளையார் கோயில் எல்லாம் இல்லை, அந்த காலத்துல கோவில்னது ஒரு பெரிய பிரபாகம். அப்படி சுத்தி வரும்போது நமக்கு பிரீத்திங் பிராணம் ஜாஸ்தி வேணும். அப்ப பிராணம் ஜாஸ்தி வேணும்னா கடைசியில போய் சுத்தி வரும்போது அந்த ஸ்தல விருட்சத்தாண்ட உட்காரும் போது நமக்கு நல்ல மூச்சு காத்து வரணும். அப்படி நல்ல மூச்சு காத்து வாங்கணும்னா நமக்கு அஸ்வத்த விருட்சம் இஸ் கம்பல்சரி, இஸ் ரிக்வயர்ட் அப்படின்றதுக்காக வச்சிருந்தாங்கன்னு. அதே மாதிரி ஔவையார் இன்னொரு ஸ்லோகத்துல சொல்லும்போது சொல்றா, எவ்வளவு பெரிய மரம்ன்றத நீ பெரிய அடுத்த ஸ்லோகத்தை சொல்ற, இது எவ்வளவு பெரிய மரமா இருந்தாலும் அதோடைய அகங்காரம் அதோடைய அழிவுலயே இருக்கு அப்படின்றா. ஒரு கோடாலியை வச்சு அஸ்வத்த மர கருங்காலி மரத்துக்கு இணுங்காத நாணாணி கோடும் இருங்கதனில் கதலிக்கு மயங்கி விடுமே அப்படின்றா. கதலி மரம்ன்றது வாழை மரம். வாழை மரத்துல நீங்க கருங்காலி மரத்துல கோடாலியை வச்சு அடிச்சில்னா கோடாலி உடஞ்சு போயிடும். அவ்வளவு ஸ்ட்ராங்கான மரம் இல்லை. ஆனா அந்த மரத்துக்கு இல்லாத ஒரு சிறப்பு, இந்த கோடாலியை உடைய வைக்கிறதுக்கு வெறும் கதலி மரத்துல நீங்க போய் குத்துனீங்கன்னா அதுல தண்ணி வருமா, அந்த தண்ணியினால துரு பிடிச்சி உடஞ்சு போயிடும். பாத்துக்கோங்க. ஸோ அதனால பெருசா இப்ப யாரு சுப்பீரியர், கருங்காலி மரமா இல்ல கதலி மரமானா ரெண்டுமே தான். ஸோ யாரையுமே நீங்க சுப்ரீம்னு இந்த இடத்துல நீங்க சொல்ல முடியாது. வாழை மரம் தலைமுறையா வளர்ந்துட்டு இருக்கும். கதலி மரம் அப்படி கிடையாது. கருங்காலி மரம் அப்படி கிடையாது. எப்பயோ ஒரு மரம் தான் அது குட்டி போடும். அதனாலதான் இன்னைக்கு கருங்காலி மரம் ரொம்ப ரேர் ஆயிடுத்து. அந்த பீட்ஸும் ரொம்ப விலை ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இது மாதிரிலாம் ஔவையார் பாருங்க, அந்த காலத்துல தமிழ் லிட்ரேச்சர்ஸ்லாம் அவ்வளோ இது பண்ணியிருக்கா. கம் பேக் டு அவர் அஸ்வத்தா. சர்வ விருக்ஷானாம் அகம் அஸ்வத்தக அப்படின்றார். அடுத்தது அஸ்வத்தன் ஏன் ரொம்ப இதுன்னா, பிரம்மா சிவா விஷ்ணு 3 பேரும் இருக்கிற ஒரே மரம் அஸ்வத்த மரம். இது நான் சொல்ல, ஒரு சுபாஷிதம் சொல்லுறது. மூலதோ பிரம்ம ரூபேன மத்தியதோ விஷ்ணு ரூபிணி அக்ரதே சிவ ரூபாய விருக்ஷராஜாய நமோஸ்துதே அப்படின்னு அந்த மரத்தை நீங்க சுத்தி வரும்போது இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். முக்கால்வாசி பேர் இன்னொரு மரம் வேணா சொல்லி வச்சுடுறேன். அஸ்வத்த ஸ்துதின்னு இருக்குது. அந்த இடத்துல சொல்லும் போது மூலதோ பிரம்ம ரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபிணே அக்ரதே சிவ ரூபாய விருக்ஷராஜாய நமோஸ்துதே அப்படின்வாங்க. அடுத்தது தேவர்ஷீனாம் நாரதக. Among the Devarishis, I am the Narada. Why he is known as Narada? ஒன்னு, நாராயணனுடைய மானசீக புத்திரனா பிறந்தவர் நாரதர். உங்களுக்கு தெரியும் அந்த கதை, அதனால I need not to go. பாகவதம் பிரகாரம் அவள் நாரதருடைய அம்மா முற்பிறவில ஒரு தாசியா இருந்தவ. அந்த இடத்துல காஷி கயாக்கெல்லாம் போயிட்டு இருந்த சாதுங்களுக்கெல்லாம் பரிமாறிட்டு இருந்தா. அந்த காலத்துல இந்த நாரதர் அப்போ குழந்தை, அவர் என்ன பண்ணார், அம்மா மட்டும்தான், அப்பா யாருன்னே தெரியாது. அது பாட்டு இருக்கும்போது அந்த குழந்தை அவங்க அம்மா பரிமாறும் போதெல்லாம் இவனும் போய் அவங்க கூடலாம் உட்காந்து கதை கேட்டு அந்த சாதுக்களுக்கெல்லாம் உபச்சாரம்லாம் பண்ணி கொஞ்சம் சேவைலாம் பண்ணும்போது அந்த சாதுக்கள்லாம் சொல்லுவாங்களாம், ஐயோ இந்த குழந்தை இவ்வளோ அழகா இருக்கானே, இவன் நல்லா ஒரு பெரிய திவ்யமான தேஜஸ்வா வாழணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணலாம்.
அப்படி சாதுக்களுடைய ஆசீர்வாதத்தினால அவங்க அம்மா இறந்த போது அவன் தபஸ்ல இருந்து உயிரை விட்டு பிரம்மா கிட்ட போய் சேர்றான். பிரம்மா கிட்ட போய் சேர்ந்து பிரம்மர் என்ன வேணும் உனக்குன்னு கேட்கும்போது நான் எப்பவுமே சதா கோவிந்த நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கணும் போது கையில அவர் 2 gift கொடுத்துட்டார். ஒன்று சப்பலாங்கட்டை, இன்னொன்று தம்பூரா. இது 2த்தையும் கொடுத்து போயிட்டு வான்றாரு. பிரம்மாவுடைய பையன் மீன்ஸ் கிருஷ்ணன் மீன்ஸ் பார்க்கடலில் பள்ளி கொள்ளும் பரந்தாமனுக்கு பேரன் யாரு? நாரு. அவருக்கு ஏன் நாரதர்னு பேர் வச்சாருன்னா இதையும் விஷ்ணு தான் வச்சார். நராணாம் தததி ஞானம் ததாதி இது நாரதக. நரர் ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் ஞானத்தை கொடுப்பதால். சுவாமி அவங்க கலகம் தானே கொடுத்துருக்காரு அப்படின்னு கேட்கலாம். கலகப்பிரியன் நாரதன்றது நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்க பேர் வச்சுட்டா. ஹிரண்யகர்ஷிப்பு, ஹிரண்யாக்ஷகன், ராவணன், சிசுபாலன், தந்தபக்தரன் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அப்பப்ப ரஜஸ் தமஸ் அப்பப்ப கெட்ட ஞானம் வந்துடும், அஜ்ஞானம் வந்துடும். அப்ப அஜ்ஞானத்துல இருக்கிற காலத்துல எல்லாம் பகவான வணங்கு, பகவான வணங்கு, பகவான வணங்குன்னு போய் 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 சொல்லி கொடுத்தவர் நாரதர் தான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவா. ஹிரண்யகர்ஷிப்பு எல்லா சிலபஸ்லயும் நாரதர்ன்ற பேரை எடுத்துட்டான். நாராயணம் பேரை எடுத்துட்டார். நாராயணம் பேரை எல்லாத்தையும் எடுத்துட்டாரா. உடனே ஒண்ணுமே புரியல. அவர் என்ன பண்ணதுன்னே தெரியலேன்னு சொல்லிட்டு இப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணணும், அவருக்கு எப்படின்னா நான் சொல்லணும்னு சொல்லிட்டு நாரதர் போறார். ஹிரண்யகசிப்பு கூப்பிடுறான், இங்க வா, நீ எல்லா ஊர்லயும் போய் போய் ஏதாவது சொல்லிட்டு இருக்க, நாராயணன்ற பேரை நீ சொல்லக்கூடாதுன்றார். இவர் சொல்றாரு, ஓகே நான் சொல்ல மாட்டேன், ஆனா நான் இப்ப நிறைய மியூசிக்லாம் கத்துட்டு இருக்கேன், நீ கேட்கறியா அப்படின்றார். கேட்கறேன் அப்படின்றார். உடனே இவர் என்ன பண்றார், வீணை மீட்டுறார். நாரதருக்கு வீணை விட்டு தெரியும். என்ன வீணைன்னா ஓம் நமோ பகவதி நாராயணா, ஏன்னா அந்த வீணையை அதே அப்படியே வாசிக்கிறார். இவனுக்கு ரொம்ப சந்தோஷம், அப்படி இவ்வளோ அழகா இருக்கேன் மியூசிக்கு, இதுக்கு பக்கவாத்தியெல்லாம் வச்சா நல்லா இருக்குன்னு வயலின்னு மிருதங்கம் எல்லாம் வச்சு ஃபுல்லாக வாசிக்க சொல்கிறான். 2 நாள் 3 நாள் போச்சு இந்த கான்சர்ட். நாரதருக்கே கை வலிச்சுட்டு சரி ஓகே ஹிரண்யகசிப்பு நான் அப்புறமா வாசிக்கிறேன். திரும்பவும் அதே வாசி நல்லா இருக்கு. ஏன்னா ஒரு காலத்துல ஜெய விஜயரா ஸ்ரீவைகுண்டத்துல இருந்தவர் ஏதோ ஒரு பாவச்சயனால துர்வாசருடைய சாபத்தினால இங்க வந்துட்டான். ஆனாலும் அந்த வாசனை இருக்குல்ல, அதனால இவனுக்கு எப்படின்னா இவனுக்கு நாராயண நாமத்தை கொடுக்கணும், வாயில சொன்னாதானே தப்புன்னு சொல்லி வீணா கான்ஸ்டன்டா வச்சுட்டாரு. வச்சு அப்படியே கொடுக்குறாரு கொடுத்து இது பண்ணாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படியெல்லாம் பட்ட இந்த நாரதர் அப்புறமா நம்ம சிவன் குடும்பத்தையும் 2 ஆக்கினவர். சிவனை இந்த பக்கம் இது பண்ணார். அப்படிலாம் இருந்தவர். திரிலோக சஞ்சாரி, வியாசருக்கு அருள் கொடுத்தவர், வால்மீகி மகரிஷி ரத்னாகரனை வால்மீகியா மாத்தினவர். அப்படியாப்பட்ட நாரதாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு பகவான் சொல்றார். அதனால எல்லாரும் நாரதர் வணங்குங்க. கந்தர்வானாம் சித்திரரதக. இந்த சித்திரரதன்றவன் மகாபாரதத்துல வர ஒரு பெரிய கந்தர்வன். இந்த சித்திரரதன்றது தான் அவங்களுடைய பரம்பரையிலேருந்து வந்தவங்க தான் சந்தனு மகாராஜா. அந்த இதுல இருந்து வந்தவங்க கந்தர்வானாம். அமாங் த கந்தர்வாஸ் ஐ எம் த சித்திரரதக. அதே மாதிரி இந்த சித்திரரதனுடைய ரிலேட்டிவ்ல இருந்து வந்தவங்க தான் சிவ மானச பூஜா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்காங்க. அதுல வரும்போது தான் அசிதகிரி சமந்தா தர்ஜலோ சிந்து பாத்திரம் லேகனி பத்ம மூலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் வரும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சிவ சங்கல்ப மந்திரா, சிவ மானச பூஜா மந்திரா அப்படின்னு. அந்த இடத்துல அங்கேயும் எழுந்தது சித்திரகந்தர்வன் அப்படின்ற அவர் சிவனுக்கும் வந்திருக்கார், பெருமாளுக்கும் பாட்டெல்லாம் நிறைய எழுதியிருக்காரு. அதுல அவர் சொல்றாரு, அமாங் த கந்தர்வாஸ், கிண்ணராஸ், யக்ஷாஸ், கந்தர்வாலாம் இவங்கெல்லாம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ். அங்கே என்ன சொல்லுவீங்க, எம்எல்ஏ கவுன்சிலர் அப்படிலாம் சொல்றீங்களா, அது மாதிரி இதெல்லாம் ஒரு பெட்டாலியன்ஸ். அந்த பெட்டாலியன்ஸ்ல சித்திரரதனாக நான் இருக்கின்றேன் அப்படின்றார். சித்தானாம் அகாம் அமாம். சித்தி என்றால் என்ன, அகிமா மகிமா கரிமா லகிமா பிராப்ஞா, அந்த மாதிரி அஷ்டமகா சித்திகள் இருக்குல்ல, அந்த மாதிரி சித்திகளை அடைந்தவர்களுக்கு சித்தர்கள்னு பேரு. அந்த சித்தர்களில் நான் கபிலமுனியாக இருக்கின்றேன். இப்பதான் நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கபிலமுனியை பத்தி பார்த்து, பாவம் அவர் பாட்டு சிவனேன்னு போய் தபஸ் பண்ண போனவர் எங்க பாதாள லோகத்துல. அங்கேயும் அவங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணதுனால சாப்பிட்டார். பட் அதர்வைஸ் இஸ் வெரி குட் முனி. ஆனா கபிலமுனியை ஏன் இவர் ரொம்ப பிரைஸ் பண்றாரு இந்த இடத்துலனா, சித்தானா மகம் கபிலோ முனின்றார். ஏன் சொல்றாரு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இவ்வளவு நாள் என்கிட்ட உபன்யாசம் கேட்டு இருந்தீங்கன்னா கரெக்டா சொல்லுவீங்க பதில்.
அட்லீஸ்ட் ஒருத்தர் குடிச்சார், கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. அந்த பகவான் 3 முறை நான் பிறக்கிறேன்னு சொல்லிட்டார். யாருக்கு? விஷ்ணி சுதபாக்கு. விஷ்ணி சுதபாக்கு நாராயணா பிறந்தாரு. அதிதி கஷ்யபாலுக்கு குழந்தையா பிறந்தார். இப்ப அதிதிக்கும் கஷ்யபாலுக்கும் பிறக்கணும்னா அப்ப பகவான் ஹேஸ் டு டிசைட்ல. அப்ப பகவான் எங்க போய் அவர் வயிற்றுல, யார் வயிற்றுல இருந்தது? அதிதி. கஷ்யபா இஸ் த பீஜம். ஸோ கஷ்யபரா நானே இருக்கின்றாரு. ஏன்னா கஷ்யபா இஸ் ஒன்ஸ் அப்பான் எ டைம் பிகேம் த பிரஜாபதி. பிரஜாபதி போஸ்ட்ல இருந்தவர். ஆனா அந்த போஸ்ட் எனக்கு வேண்டாம் ரிசைன் பண்ணிட்டு காட்டுல போய் தபஸ் பண்ணவர். அதனால எவ்வளவு பெரிய பதவி கொடுத்தாலும் வேண்டான்ட்டாரு. பிரம்மனாலேயே உருவாக்கி பிரம்மா கிட்ட இருந்தே எனக்கு வேண்டான்னு சொல்லி ரிசிக்னேஷன் கொடுத்தாலும் அதனால அவருக்கு குழந்தைய நான் பிறக்கிறேன். யாரு? உபேந்திரனா பிறந்தார். அதனால he says among the people rishis I am the Kapilaha. அடுத்தது உச்சைஸ்ரவச ஸ்லோகம். உச்சைஸ்ரவசமஸ்வத்தானாம் வித்தாம் வித்திமாம் அமிர்தோத்பவம் ஐராவதம் கஜேந்திராணாம் நராணாம் ச நராதிபம். இதுதான் ரொம்ப சந்தோஷமான ஒரு வார்த்தை. நரர்களில் நான் ராஜாவாக இருக்கின்றேன், நராதிபம் மகாராஜனாக இருக்கின்றேன். உச்சைஸ்ரவஸ் என்னும் அஸ்வத்தமாக நான் இருக்கின்றேன். அமாங் த குதிரைகள் ஆஸ் ஐ ஆம் த உச்சைஸ்ரவஸ். இந்த உச்சைஸ்ரவஸ் என்ற வார்த்தையை பத்தி நீங்க கேட்டிருப்பேன். பார்க்கடல்ல சமுத்திர மந்திரணம் பண்ணும்போது 16 விதமான பொருட்கள் வந்தது. அதுல ஒண்ணு உச்சைஸ்ரவஸ். இந்த உச்சைஸ்ரவசுடைய வாள்ல போய் இவ வினதாவுடைய குழந்தைங்க எல்லாம் கருப்பு பாம்புங்கெல்லாம் போய் சுத்தின்னு இருந்ததுனால்தான் பாவம் கர்த்திரு வினதா போய் இதுவாயிட்டா, சாபம் அடிமையாயிட்டா. அப்படியாப்பட்ட இந்த உச்சைஸ்ரவஸ் இன்று எங்கே இருக்கின்றது என்றால் இந்திரனுடைய இது என்ன சொல்லுங்க, ஹார்ஸ் கேரேஜ்ல தூங்கின்னு இருக்கு. வித்திமாம் அமிர்தோத்பவம், அமிர்தமாக கதைகளில், வித்தினா டு ஸ்டோரின்னு அர்த்தம், டு நோன்னு அர்த்தம். அமாங் த ஸ்டோரிஸ் ஐ ஆம் த ஸ்டோரி ஆஃப் நெக்டர். என்ன சுவாமி அது? நெக்டர் ஸ்டோரி. அமிர்த மதனமாக இருக்கின்றேன். அப்போ பார்த்துக்கோங்க, இந்த லைனை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அங்கே சொல்லும்போது இதையே ரிப்பீட் பண்ணுவேன். அமிர்த மதனம் ஸ்டோரி இன்னும் ஒரு 4 எபிசோட் கேட்சி வரும். அப்போ வரும்போது அமாங் த ஸ்டோரிஸ் ஐ ஆம் த அமிர்த மதனம். ஏன்னா அமிர்த மதனம் ஸ்டோரி ஏன் பகவானுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, மற்ற ஸ்டோரிஸ்லாம் அவர் ஒரே ஒரு ஆங்கிள் இருந்து தான் வருவார். இப்ப கிருஷ்ணாவதாரம் அப்படின்னா குட்டி குழந்தையா தான் நீங்க தெரிவீர். ராமாவதாரம்னா வில்லோ அம்போட இருப்பார். உபேந்திரன் அப்படின்னு சொன்னாவே ஒரு கொடையோட இருக்காருன்னு அர்த்தம். ஆனா அமிர்த மதனத்துல பார்த்தீங்கன்னா கீழவும் ஐடியா குத்ததும் அவரே தான். அடுத்தது ஆமையா வந்ததும் அவரே தான். வாசுகி அந்த பாம்புக்கு ஐடியா கொடுத்ததும் அவரே தான். மந்தார மலையை தூக்கிட்டு போறதுக்கு கருடனை வச்சு இது பண்ண, என்ன சுவாமி இந்திரனுக்காக இவ்வளோ வேலையெல்லாம் செய்யணுமா இவர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பேன். இல்லை, எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஊர் வேலையை செய்யறேன்னு சொல்லிட்டு இவர் வேலையை பார்த்துட்டாரு. மகாலட்சுமியை எடுத்துட்டு போயிட்டாரு. அப்புறமா வந்த மெஜாரிட்டி 16 பொருள்ல 5 பொருள் அவர்கிட்ட தான் இருக்கு. கௌஸ்துபம், மகாலட்சுமி எல்லாத்தையும் அவர் பக்கம் தான் எடுத்துட்டு போயிருக்காரு. விஷத்தை மட்டும், பாவம் வந்ததுலயே ஒஸ்டான ஒரு பொருள் விஷம், அதை மட்டும் என்ன பண்ண அத்தியும் பேருக்கு கொடுத்துட்டாரு. ஆமா, முதல் மரியாதை அவருக்கு கொடுத்துட்டாரு. சோ இப்படியாப்பட்ட ஒரு 5 பொருளை அவர் எடுத்துட்டதுனால இந்த கதையில he is the man of hero. இந்த கிரிக்கெட்லாம் விளையாடுவா, 11 பேர் போய் விளையாடுவா, ஆனா ஒருத்தனுக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுப்பா. அதே மாதிரி இந்த அமிர்த மதனம் ஸ்டோரியில மேன் ஆஃப் த மேட்சா இருந்தது அவர் தான். என்ன ப்ரோக்ராம் போட்டு கொடுத்தவரும் அவர் தான், ப்ரோக்ராமா இருந்ததும் அவர் தான், ப்ரோக்ராமிங்க்கு ஹெல்பிங் பண்ணவரும் அவர் தான், ப்ரோக்ராமோட ரிசல்ட்டாகவும் வாங்கிட்டு அவரே தான், மேட்ச் ஃபிக்ஸிங்கும் அவரே தான் பண்ணிட்டாரு. அமிர்தம் வரும்போது பிரிச்சு கொடுத்தது மோகினி அவதாரம், குருமாவதாரம், எடுத்துன்னு போய் கருடனுக்கு, ஏன்னா கருடன்லாம் அந்த அளவுக்குலாம் தெரியாது, அவர் தூக்கி வச்சு நீ தான் போய் தூக்கிட்டு வரணும், கருடனுக்கு பவர் பூஸ்ட் கொடுத்தவர். அடுத்தது வந்த பொருள் எல்லாம் மேக்சிமம் எடுத்துட்டார் வேற. அதனால ஈஸ் அமிர்தோத்பவம். ஐராவதம் கஜேந்திரானாம், திஸ் ஒன். ஐராவதம்ன்றதுக்கு ஆக்சுவலி
யானைன்னு நம்ம சாதாரணமாக சொல்லிடுறோம். இன்னொன்று ஏதாவது கதையில் பார்த்தீங்கன்னா விபூதி போட்டு நல்லா வெளுத்து வச்சுருப்பாங்க, அதை வெள்ளை கலர் பெயிண்ட்டுன்னு. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இட் இஸ் நாட் வெள்ளை, சில்வர் கலர் யானை. அது 5 தலை இருக்கும் அதுக்கு. இந்த ஐராவதத்தை இந்திரனுக்கு அவர் கிஃப்டாக கொடுத்தார். ஏன் சுவாமி இந்திரனுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, இந்திரன் ஹிஸ் ஓன் ரிலேட்டிவ் பிரதர், ஆஃப் பிரதர் அவர். அதனால அவருக்கு அவர் கொடுத்தார் ஐராவதம் கஜேந்திரானாம். நராணாம் ச நராதிபம், அமாங் த நராஸ். நராதிபம் அப்படின்னா நரர்களையே மேய்க்கக்கூடியவன் யாரோ அப்படின்னா யாரு? ராஜா. நான் ராஜாவாக. ஸோ எந்தெந்த ராஜாவா யார் யார் இருந்தாலும் அத்தனையிலையும் விஷ்ணு தான் இருந்தார். நீங்க சுவாமி 2ஆம் குலோத்துங்க சோழன் விஷ்ணு தான். இன்னொருத்தர் கிருமி கண்ட சோழன் பாவம், அவர் எம்பெருமான் ராமானுஜர் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காரு. கூரத்தாழ்வாருக்கு கண்ணு போகிறதுக்கு காரணமே அவர் தான் இதுவாக இருந்தார். ஆனால் அவருக்குள்ளேயும் ராஜா தான். அதனால்தான் ஒரு இடத்துல சொல்லுவா, ராஜா பெருசா ராஜாங்கம் பெருசானா ராஜா தான் பெருசு. ஏன்னா ராஜா இஸ் ஒன் ஆஃப் த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட். அதனால ராஜாங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றா. அடுத்தது 28வது ஸ்லோகம் பாருங்க. ஆயுதானாம் அகம் வஜ்ரஹ தே சொல்லுங்க. ஆயுதானாம் அகம் வஜ்ரஹ தேனூ நாமஸ்மி காமதுக் பிரஜனச்சாஸ்மி கந்தர்ப்பஹ சர்ப்பானாமஸ்மி வாசுகிஹி. இத சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சு கிருஷ்ணருடைய மைண்ட் செட்டு போயிருது, எங்க சமுத்திர மதனத்துக்கே போயிட்டு. அதனால எல்லாம் அந்த பை ப்ராடக்டா வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆயுதானாம் அகம் வஜ்ரஹ, அமாங் த ஆயுதம் வெப்பன்ஸ். ஆயுதம் சஸ்திரம் அஸ்திரம்னு 2 இருக்கு. அதுல ஆயுதம்னு ஒண்ணு இருக்கு. இது கொஞ்சம் நான் சொல்லாத ஒரு விஷயம். அஸ்திரம்ன்றது நார்மலான ஒரு இடம். அந்த அஸ்திரத்துக்கு மந்திர பிரயோகம் கொடுக்கும் போது அது சஸ்திரமாக மாறுகிறது. ஆனால் யாருன்னா ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணி அதுல இருந்து ஒரு பொருள் வந்ததுன்னா அதுக்கு பேர் ஆயுதம் அப்படின்னு பேர். அதனாலதான் தேவி துர்கா பரமேஸ்வரியோடைய கையில இருக்கிற அஷ்டாபுஜாங்கி மகிஷாசுர மர்தினின்ற அந்த 18 கையிலையும் இருக்கிற ஆயுதங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரிஷிகளுடைய சாக்ரிஃபைஸ். ரிஷினா இன்க்ளூடிங் பிரம்மாவுடைய சாக்ரிஃபைஸ், விஷ்ணுவுடைய சாக்ரிஃபைஸ், சிவனுடைய சாக்ரிஃபைஸ். விஷ்ணு அந்த மகிஷாசுரனை துவம்சம் பண்ணணும். ஆனா அவன் ஒரு இது வச்சிருக்கான், என்னை ஒருத்தியால் ஒரு பெண்ணால் சிரித்து கொண்டே தாம் புருஷனையே காலால மிதிச்சு, அதுக்கு மேல ஒரு ஆயுதத்தால இல்லை, எல்லா தேவசக்திகளும் ஒன்றாக திரண்டு வந்து அவகிட்ட கொடுக்கணும். இப்ப எல்லா தேவர்களும் முதல்ல ஏன் இதை ஆயுதத்தை இந்த மாதிரி ஒரு வரத்தை கேட்டான்னா, முதல்ல எல்லா தேவர்களுக்கிட்டையும் ஒரு பார்ஷியாலிட்டி என்னன்னா, தான் ஒய்ஃபு எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க. நீங்க எங்கன்னா பார்த்துருக்கீங்களா? யாருன்னா தபஸ் பண்ணி சரஸ்வதி வந்து கட்டாட்சம் பண்ணா, மகாலட்சுமி வந்து கட்டாட்சம் பண்ணான்னு இருக்கான்னு பாருங்க. பெருமாளோடு தான் வருவார், ஸ்ரீபதியோட அப்படி வருவார், பெருமாளோட வருவா தாயார், பிரம்மாவோட வருவா, பாரு சிவனோட வருவா. ஆனா தனியா போய் நின்னதா கதை கிடையாது. அது சில பெண்கள் தபஸ் பண்ணும்போது சக்தி ரூபமா அம்பாள் வந்து காட்சி கொடுத்துருக்கா. அதனால அவ என்ன நினைச்சான், இந்த பெண் சக்தி கிட்ட போய், அதுவும் ஒரு குமாரியா இருக்கிறவ கிட்ட போய், எல்லா தேவர்களும் முதல்ல ஒன்னா சேர்ந்து வரமாட்டான். யார் முதல்ல வந்தாலும் இந்திரன் வரமாட்டான். ஏன்னா அவனுக்கு வந்து பெண்களை பார்த்தாவே வேற மாதிரிதான் எண்ணம் வரும். அவனுக்கு 1000 கண்ணுங்க. அதனால அவன் தப்பா ஏன்னா இந்திரியானாம் இந்திரக, அதனால அவனுக்கு அந்த இது, அதனால வரமாட்டான் அப்படின்ற எண்ணத்துல இந்த வரதத்தை அவர் கேட்பார். உடனே பெருமா சொல்றாரு, எனக்கு ஏதோ ஒன்று நீ கேட்டா சரி ததாசுன்னு சொல்லதுக்கு தான் எனக்கு தெரியும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவார். இப்ப இந்த அம்பாள் இப்படி வரும்போது ஒவ்வொரு தேவதைங்களும் தன்னுடைய சக்தியிலிருந்து சக்தி மதா ஒன்று கொடுக்கணும். சிவன் ஒன்றுத்தை கொடுப்பாரு, மான் மழு ரெண்டுத்தையும் கொடுத்துருப்பாரு. பெருமாள் என்ன பண்ண சங்கு சக்கரத்தை கொடுத்துருப்பார். பிரம்மா அவர் கையில் இருக்கிறது 2 வஸ்து பாவம், ஒன்றுத்துக்கும் ஆகாத கமண்டலும் அக்ஷரமாலையும் கையில கொடுத்துருப்பார். இப்படி ஒவ்வொன்றுத்தையும் எல்லாத்தையும் ஸ்கந்தன் முருகன் என்ன பண்ணுவார், தன்னுடைய வேலியும் மயிலையும் கொடுத்து விட்டுருப்பார். விநாயகர் அவருடைய இது. இதனாலதான் நீங்க நவராத்திரி அன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா, நீங்க மற்ற இடத்துல எங்க பாக்குறீங்களா எனக்கு தெரியாது, பிராச்சீனமா கரெக்டா பத்ததியா போய் பார்த்தீங்கன்னா சாரதா சரண் நவராத்திரின்னு சிங்கேரியில பண்ணுவாங்க. அந்த 9 நாட்கள் நான் தனியா ஒரு கிளாஸ் வேணா அதை எடுக்கிறேன் அப்புறமா. அந்த நவராத்திரியில தான் போய் பார்த்தீங்கன்னா அம்பாள் எப்படி வரணும் அப்படின்றது பத்ததி கரெக்டா இருக்கு. இதுதான் ஸ்ரீவித்யா பத்ததி.
முதல் நாள் குழந்தையா இருப்பா, பிரசூதிகான்னு பேர் அவளுக்கு. அடுத்தது வரும்போது ஸ்கந்தமாதா, அடுத்தது வரும்போது அது மாதிரி ஒவ்வொன்றா வரும். கடைசியில பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் அலங்காரத்திலையும் ஒவ்வொரு சுவாமிகள் கொடுத்த அந்த ஆயுதத்தை கையில வச்சுட்டு இருப்பா. கடைசி நாள் என்ன, ஆயுத பூஜா. அன்னைக்கு தான் மகிஷாசுரனை மர்தனம் பண்றா. அப்படி மர்தனம் பண்ணும்போது என்ன ஆகுறது, மொத்த ஆயுதங்களையும் கையில எடுத்துட்டு அவ இது பண்றா. அப்படி பண்ணதுனால அந்த இது. அப்ப இங்க என்ன சொல்றாரு, அது மாதிரி ஆயுதங்களில் இவ்வளவு ஆயுதம்லாம் நான் சொன்னேன்ல, அதுல சிறந்த ஒரு ஆயுதம் அம்பாள் கிட்ட இருக்கு. அந்த 10 கையில அது ஒரு ஆயுதம். அதே மாதிரி இந்திரன் கையில எப்பவுமே இருக்கிற ஒரு ஆயுதம். ஏன்னா இந்திராசுரன் அந்த அசுரன் கிட்ட போய் அவ சண்டை போடும் போது இந்திரனே தோத்துடுறான். அப்படியே என்னடா அது, ஒரு அசுரன் கிட்ட போய் இப்படி ஒரு சக்தி இருக்கே, இந்த அசுரனை நான் எப்படி சாவடிக்கிறதுன்னு 2 முறை அரியர் வாங்கிடுறான். அப்ப பெருமாள் கிட்ட போய் கேட்கிறான், பெருமாளே இவனை எப்படின்னா நான் தோக்கடிக்கணும், இல்லைன்னா ஏன்னா த ப்ராப்ளம் இஸ் பவர் தானே அரசியல் காரணமே. அதனால அவர் என்ன பண்ணிடுறான், உடனே சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்ப பண்ணும்போது இந்திரன் தோக்கும் போது பெருமாள் சொல்றார், இவனை நீ நார்மலா தோக்க முடியாது, ஒரு சிறந்த மகரிஷியோடைய தபஸ்னால தியாகத்தினால கொண்டு ஒரு ஆயுதத்தை உருவாக்கு, அந்த ஆயுதத்தோட இவங்கிட்ட சண்டை போட்டனா அவன் சாவலாம், அவன் மறிக்க முடியும் அப்படின்றார். உடனே இவர் என்ன பண்றான், இந்திரன் யார்கிட்ட போய் கேட்கறது, அதையும் நீயே சொல்லி கொடு அப்படின்றான். ததீச்சின்னு ஒரு மகரிஷி பாவம் தபஸ் பண்ணிட்டே இருக்கார் ரொம்ப நேரம், அவர்கிட்ட போய் ஏதாவது டொனேஷன் கேளுன்றார். ததீச்சி மகரிஷி நன்னா தபஸ் பண்ணிட்டு இருக்கார். இந்திரன் மாறுவேஷத்தை போய் கேட்கிறான், எனக்கு பிக்ஷை போடுங்க. அந்த மகரிஷி சும்மா இல்லாம சரி போடுறப்பா, ஏதாவது கேட்டுக்கோ, என்ன வேணும் அப்படின்றார். ஏதாவது டொனேஷன் கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், காசு பணம் துணி மணி இப்படிலாம் கேட்போம். இல்லை மேக்சிமம் நம்ம உபேந்திரன் நிலம் கேட்டார். பாவம் அவர் கேட்டது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம எனக்கு ஒரு நிலம் வேணும் கேட்டார். இவன் என்ன பண்ணிட்டான், ஒரு ஸ்டெப் மேல போய் உங்களுடைய விழா எலும்பே எனக்கு கொடுக்கும், முதுகெலும்பையே ஸ்பைனல் கார்டை எனக்கு கொடுங்க அப்படின்றான். சரி ஓகே, ஆனா நான் இறந்த நான் என்ன பண்றேன், இந்த ஐ டொனேஷன்லாம் பண்ற மாதிரி நான் இறந்த முறை வேணா எடுத்துக்கோ, இல்லை உயிரோடு இருக்கும் போதே நீங்க கத்த 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 நான் எடுக்கணும், அதன்றான். அதுதான் பெரிய தபஸ். அந்த தபஸ் உன்னுடைய தியாகம் எனக்கு அதுல தெரியணும்ன்றான். அப்போ அவர் ததீச்சி சொல்ற, நானே உட்கார முடியாம இருக்கேன், நீ வேற நான் தபஸ்ல இருக்கிறவன் புடிச்சு இருக்கிறியடான்னு சொல்லி ஸ்பைனல் கார்டு அப்படியே ஃபுல்லா இழுத்துடுறோம். அப்படி இழுக்கும்போது அந்த வலி தாங்காம அவர் ரத்தம் சொட்ட தானே அவர் இழுச்சாரு. அப்படி இழுக்கும்போது அவர் சாபம் கொடுத்துட்டாரு இந்திரனுக்கு. என்னால தாங்க முடியலடா இந்திரன் சொல்லி 3 சாபம் கொடுத்தார். 1, இந்திரா உன் பதவி எப்பவுமே நிலைக்காத, முதல் சாபம் கொடுத்தார். 2வது, என்னதான் ஆம்பளைங்க சம்பாதிச்சாலும் அவன் கையில நிற்காது. 2வது இது ஆக்சுவலி இந்திரன் கொடுத்தாரு. இந்திரன் என்ன பண்ணிட்டான், அதெல்லாம் டைவர்ட் பண்ணிட்டான். என்னால அதெல்லாம் தாங்கிக்க முடியாது, ஐ எம் டூயிங் ஃபார் த லோகா சமஸ்தா, அதனால நீங்க இந்த உலகத்துல இருக்கவங்களாம் வாங்கிக்கோன்னு. 3வது பெண்களுக்கு அந்த 3 நாள் இதுவுக்கு கொடுத்துட்டான். இப்படி அந்த ரத்தம் அந்த வேதனை தான் அவங்களுக்கு அந்த வேதனையா வர்றதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி 3 வலியை கொடுத்து அது மூலமா அந்த தியாகத்தை வாங்கி அதை எடுத்துட்டு போய் விருத்தாசுரன் கூட போய் சண்டை போடுறாரு. இதை பார்த்த உடனே இந்திரன் அந்த வஜ்ராயத்தோட வரும்போது அங்கதான் நாராயண ஸ்துதி அப்படின்னு பாகவதத்துல வருது. அவர் என்ன பண்றான், விருத்தாசுரன் நேரா இந்திரனை நோக்கி, இந்திரனா வணங்கல, அவரு சிவபதியான நாராயணனாவே ஒரு ஸ்துதி பண்றான். இந்த ஸ்துதியை கேட்ட உடனே இந்திரனே ஸ்தம்பிச்சு போயிடுறான். இவ்வளவு ஞானம் இருக்கிற ஒரு மகாத்மா இவர் கூட நான் சண்டை போடணுமா அப்படின்றான். அப்ப விருத்தாசுரன் சொல்றான், நீ அந்த ஆயுதத்தால என் தலையில ஒரு தட்டு நான் இறக்க ரெடின்றான். அவனே கேட்டு அந்த இது பண்றான். அதை பண்ண உடனே நாராயணனே சொல்றாரு, நீ மறைஞ்சாலும் நீ கொடுத்த இந்த ஸ்துதி இருக்கு பாரு, இந்த ஸ்துதியை யார் யார் சொல்றாங்களோ அத்தனை பேருக்கும் ஞானம் பலம் ஐஸ்வர்யம் நிக்கொண்டா. அப்ப எந்த விதமான வாகனத்தாலையும் அவனுக்கு மிருத்யு நடக்காது அப்படின்னு சொல்லி பகவானே கடைசியில ஒரு பலஸ்துதியை கொடுக்குறாரு. பகவான் பலஸ்துதிக்கு தான் வர்றாரு அந்த இடத்துல. அதான் நாராயண ஸ்துதின்னு பேரு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்துதி. அந்த பாகவதம் வரும்போது கொஞ்சம் விலாவரியா சொல்லலாம். ஆனா இங்க என்ன சொல்றாரு, ஆயுதானாமகம் வஜ்ரஹ. ஸோ பிகாஸ் உயிரோடு இருக்க அந்த ததீச்சி மகரிஷியோடைய விழா நம்ம என்ன சொல்லுவீங்க, முதுகெலும்பை எடுத்ததுனால அந்த எலும்பை வச்சு அவன் ஆயுதம் பண்றான். அந்த ஆயுதத்துக்கு பேரு வஜ்ராயுதம்னு பேரு. விச் இஸ் வஜ்ரம்ன்றதுக்கு 2 மீனிங் சொல்லுவா. வஜ்ரம்னா அதால மட்டும்தான் அதை அழிக்க முடியும், வைரத்தால் தான் அடிக்க முடியும். வஜ்ரம்னா வைரம்னு பேரு.
அமாங் த இதுவு வஜ்ராயுதமா இருக்கான். அப்ப அந்த ஆயுதத்தை எதால அழிக்க முடியும்னா எதாலையும் அழிக்க முடியாது. அவனால அதே ஆயுதத்தை தான். அதனாலதான் அந்த ஆயுதத்தை இந்திரன் வச்சிருக்க கூடாதுன்றதுக்காக பகவான் என்ன பண்ணிட்டார், மகிஷாசுர மர்தனம் அந்த இது அப்ப இந்திரா உன்னுடைய டொனேஷனை நீ அதை கொடு அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுட்டார். இப்ப அது யார்கிட்ட இருக்குன்னா அம்பாளுடைய குடவுன்ல தான் இருக்குது. ஸோ தேனூனாம் அஸ்மி காமதுக்கு. அமாங் த தேனூஸ் கௌஸ் பசுக்களில் நமக்கு தெரிஞ்சது நந்தினி, ஆவின் பால், இதெல்லாம் காமதேனு அதெல்லாம். ஆனா இவர் என்ன சொல்றார், காமதுக்கு அப்படின்னு. ஏன் அதுக்கு காமதுக்குன்னு பேர் வந்ததுன்னதுக்கு சங்கர பகவத் பாதால் பாஷ்யத்துல கொடுக்குறாரு. இதுதான் ஒரு பெரிய விஷயம் இந்த இடத்துல. காமம் காமம் தோக்தும் இது காமதுக்கு அப்படின்னு அந்த இடத்துல விற்பத்தி கொடுக்குறாரு. காமம்னா ஆசை. எந்தெந்த ஆசைகளை எல்லாம் நீ வச்சுருக்கியோ அதுகிட்ட போய் தார்மீகமா கேட்டானா அதை உனக்கு ஃபுல் பண்ணி கொடுக்கறதுனால அதுக்கு பேர் என்ன ஆயிடுது, காம துக்குன்னு பேர் வந்துடுது அப்படின்ற. காமம் காமம் தர்மம் இதி தோக்தும் காம துக்கு அப்படின்றார். எதுக்குமே இதுக்கெல்லாம் பாஷ்யம் நீங்க சங்கர பகவத் பாதால் கிட்ட போனீங்கன்னா ஸ்பஷ்டம் ஸ்பஷ்டம் இதெல்லாம் கிளியரா தெரியுது. இதுக்கு நான் சொல்லுவானே, ஏன்னா புராண இதிகாசத்துக்கு இவர் போக விரும்ப மாட்டார். அவர் அத்வைத்தம்னா தான் தலைக்கு அப்படியே கண்ணாடி கூலிங் கிளாஸ் போட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பார். ஆனா இந்த இடத்துலலாம் அப்படி விட்டார். ஆனா இந்த இடத்துக்கு மட்டும் சொல்லிட்டாரு காமம். ஏன்னா காமதுக்குன்னா நீங்க ஜென்ரல் மீனிங் என்னன்னா யாருக்கு என்ன டிசைர் இருக்கோ அதை கொடுக்குறது. அப்படி இல்லை, அதுல ஒரு ஏன் அந்த விற்பத்தி காமிச்சாருன்னா காமம் காமம் தர்மம் தோக்தும் இது. தர்ம பிரகாரம் எவன் உடனே நான் சுவாமி அப்ப நான் வந்து தபஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நான் காமதேனுவை பக்கத்துல வச்சிருந்தேனாவே போதும். காமதேனு கிட்ட என்ன கேட்கணும், எதை கேட்கக்கூடாதோ அதெல்லாம் கேட்டீங்கன்னா கொடுக்காது. அதனால் தர்ம பிரகாரம் நீ எதை கேட்கின்றாயோ அதை கொடுப்பதால் அதற்கு பெயர் காமதுக்குன்னு பேருப்பா அப்படின்னார். பிரஜனஸ்சாஸ்மி கந்தர்ப்பக. அமாங் த ப்ரொஜனிஸ் குழந்தைங்களாம் பெற்றுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ப்ரொஜனாஸ்ல பிரஜாபதிகளாக பிரஜனைகளை உற்பத்தி பண்றக்கூடிய இடத்தில் யாராக நான் இருக்கின்றேன் என்றால் மன்மதனாக இருக்கின்றேன். கந்தர்ப்பக. ஏன் இவருக்கு மன்மதன் பேர் இருந்தது? யார் மன்மதன் தெரியுமா? அது ஃபர்ஸ்ட் கிருஷ்ணனுடைய புள்ள பேர் தான் மன்மதன். அவர் வந்து கிருஷ்ணனுக்கு மீன்ஸ் கண்ணனுக்கே பிறந்தவர் தான் மன்மதன். ஆனா அவன் ஒரு அசுர குணத்தோட பிறந்துடுறான், கெட்ட நேரத்துல பிறந்தவன். அதனால அவருக்கு எப்படின்னா சீர்படுத்தி நல்ல இது பண்ணணும்னு சொல்லிதான் பிருகஸ்பதி அவர் பேர் என்ன பிரம்மா கிட்ட அவர் அனுப்புறாரு, குருகுலம் நீ அங்க போய் படுறான்னு. ஆனா அங்க இருக்கும் போதே பிரம்மா என்ன பண்றாரு, எப்படின்னா இவனா வச்சு நம்ம இது பண்ணணும், குழந்தைங்களெல்லாம் இது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி உற்பத்தியை பண்ணணும்னு சொல்லி ப்ரொடக்ஷன் மேனேஜரா இவர் உட்கார வச்சிருக்காரு. அவன் என்ன பண்ணிட்டா மற்றவங்க கிட்ட போய் விளையாடலாம், சிவங்கிட்டே போய் விளையாடி இருக்கான். அதனாலதான் காமதகனம் திரிபுர சம்ஹிதா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல என்ன பண்ணிட்டான் மன்மதன், அவருடைய ஒய்ஃப் பேர் என்ன ரதி தேவி. ரதி தேவியும் மன்மதனும் போய் சிவங்கிட்ட போய் கைலாசத்துல போய் டான்ஸ் ஆடிருக்காங்க. இவர் பாவம் தபஸ்ல இருந்தவர், என்கிட்ட போய் விளையாடுறியான்னு சொல்லி அவர் நார்மலாவே 2 கண்ணில 3 கண்ணு வேற, 3வது கண்ணையும் சேர்ந்து திறந்து விட்டார். திறந்த உடனே அப்படின்னு சொல்லிட்டான், பஸ்மா விட்டான். இப்ப ரதி தேவி பார்த்தா ஐயோ என் எனக்கு இந்த ஒரே புருஷன் நீ இப்படி சேவர்த்தி என்னன்னு அம்பாள் கிட்ட போய் கௌரி விரதம் இருக்கா. அப்ப அம்பாள் என்ன பண்றா, ஐயோ இப்படி ஆயிட்டாலே, இருந்தாலும் கண்ணனுடைய குழந்தை, ஏன்னா அண்ணனுடைய பையன்ல, அதனால என்னுடைய மாட்டு பையனை இப்படி பண்ணிட்டாலே என் புருஷனே அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் மன்மதன் மற்றவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டான், ரதி தேவி கண்ணுக்கு மட்டும்தான் தெரியவா. இதை யார் சொல்றா? நான் சொல்ல சுவாமி, ஹரிச்சந்திரனுடைய புராணத்துல வருது. எங்க வருதுன்னா ஹரிச்சந்திரன் கட்டின திருமாங்கல்யம் அவளுடைய பொண்டாட்டிக்கு மட்டும்தான் தெரியும், சந்திரமதிக்கு மட்டும்தான் தெரியும். சந்திரமதி குழந்தையே செத்து போயிட்டான், காசு இல்லை. அப்போ போய் ஹரிச்சந்திர காட்டுல வெட்டியானா வேலை செய்யும் போது எனக்கு காசே இல்லப்பா, என் குழந்தைக்கு நான் இது பண்ணணும், ஈமச்சடங்கு பண்ணணும், நீங்க தயவு செஞ்சு என் குழந்தைய இது பண்ணுங்க, எரிச்சு விடுங்க அப்படின்றா. அதுக்கு அவன் பணம் கேட்கறான். ஏன்னா நான் பணம் வாங்கி தான் பண்ணணும், அந்த பணத்துல 50% ஆல்ரெடி நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். யாருக்கு? வசிஷ்டனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா வசிஷ்டன் தான் இதுக்கு உள்ளார சண்டையை கிளப்பி விட்டதே. அவன் போய் ஒன்று சொல்லிட்டோன்னா விஸ்வாமித்திரனுக்கும் வசிஷ்டன், அது ஒன்றும் தனி கதைங்க. அது வசிஷ்டனுக்கும் விஸ்வாமித்திரனும் சண்டை வரும். அப்போ வசிஷ்டன் சொல்லுவான், இல்லை நீ எவ்வளோ பெரிய தர்மவானா காமி, அவனை நான் அதர்மவானா மாற்றி காமிக்கிறேன்னா. அப்போதான் இவன் சொல்லுவான் ஹரிச்சந்திரனை காமின்னு சொல்லுவான். அப்போ சூரிய வம்சத்தில் வந்தவன் ஹரிச்சந்திரன், அவனை போட்டு இவன் சொல்லுவான், இவன் பாடல் பற்றி கடைசியில் பிள்ளைக்கே தகனம் பண்ணுற மாதிரி ஒரு உத்தியோகத்தை குத்துருவான். இவன் பெண்ணுன்றதுனால
சிலையை முக்காடு போட்டுட்டு குழந்தைய எடுத்துன்னு போய் இந்த சுடுகாட்டில், ஏமா பொம்பளைங்களாம் சுடுகாட்டுக்கு வரக்கூடாதுன்னா, அதெல்லாம் வரக்கூடாது, எனக்கு புருஷன் இருந்தால் அவன் எங்கே இருக்கான்னு இப்போ தெரியாது, என் குழந்தைய வந்து நீங்கள் தகனம் பண்ணுவா. தகனம் பண்ணால் காசு வேணும் எனக்கு, ஏன்னா 50% நான் வசிஷ்டனுக்கு கொடுக்குறேன்னு இருக்கேன். வசிஷ்டனும் அங்கே ஒளிஞ்சு மறைஞ்சு பார்த்துட்டு இருப்பான், என்னதான் இவன் பண்ணுறான்னு. அப்போ ஹரிச்சந்திரன் கேட்பான், உன் கழுத்தில் இருக்க திருமாங்கல்யத்தை கொடுனா. அப்போ இவ கையில் யார் கண்ணுக்குமே படாத என் புருஷனை தவிர, ஏன்னா அவர் தான் கட்டினார், அதனால அவங்க கண்ணுக்கு தெரியணும், என்னையும் என் புருஷனையும் தவிர வேற யார் கண்ணுக்குமே படாத என் திருமாங்கல்யம் உன் கண்ணில் பட்டிருக்கேன், நீ யாரா அப்படின்னு ஒன்று, நீ முகத்தை இந்த பக்கம் திருப்பி காமின்னு சொல்லி ஹரிச்சந்திரன் அந்த கொல்லிக்கட்டை எடுத்து காமிப்பான். அப்பதான் தெரியும், ஐயோ சத்தியவதி நீயே தானே அப்படின்ற, சந்திரபாகாவே இப்படி வந்திருக்காளே அப்படின்னு சொல்லி அழுவா. அப்பதான் வசிஷ்டன் வந்து திருப்பியும் சொல்லுவான், இப்ப நான் சொல்லிடுறா, ஒரு பொய்ய சொல்லு, நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு. சொல்ல மாட்டேன். அவளை ஏலம் விட்டு இது பண்ணுவான் கடைசியில. அப்படிலாம் வந்த கதை அது. ஸோ எதுக்கு இதை சொல்ல வந்தேன், கடைசியில் அங்கேயோ போயிடுத்தது. மன்மதன் அந்த இது பிரஜனஸ்டாஸ்மி கந்தர்ப்பக சர்ப்பானாம் அகம் வாசுகி. திஸ் இஸ் another crucial among the sarpas. there are some 1000 முட்டைகள், அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே, அதனால கேர் ஆஃப் அது பாகவதம். அதுல 10 முட்டைகள் மட்டும் கொஞ்சம் இந்த பக்கம் நல்ல முட்டைகளா வந்தது. முதல் குழந்தைக்கு பேரு ஆதிசேஷன். அதுல 3வது குழந்தையா பிறந்தது வாசுகி. இந்த வாசுகியும் ஆதிசேஷனும் ஒன்னா சேர்ந்து தான் தபஸ் பண்றாங்க. தபஸ் பண்ணும்போது நாராயணன் சொல்றாரு, எனக்கு 4x4 மல்டி பர்பஸா எனக்கு ஒண்ணு வேணும்னும் போது ஆதிசங்கரன் எதிராக நின்றால் குடையாம், இருந்தால் சிம்மாசனம், இருந்தால் மரம் அடியாமலாம் இவர் எடுத்துட்டார். இப்போ சிவன் கிட்ட பார்த்தார். சிவன், நான் ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும், நீ மட்டும் எடுத்துக்கிறேன், நானும் எடுத்துக்கிறேன் ஒரு பாம்பன்னு சொல்லி அவர் பார்த்தார். நூடுல்ஸும் போட முடியாது, அது பாம்பு வாசுகி என்ன பண்ணுறதுன்னு. யார்கிட்ட எங்கே பண்ணதுன்னு தெரியல. ஒரே இமயமலைக்கு போனோடனே ஒரே குளிர் எடுக்க ஆரம்பிச்சுடுது. நார்மலாகவே நமக்கு பல்லு அடிக்கும், அங்கே பாம்பு 2 நாக்கு வேற டக்கு அடிச்சுட்டு இருக்கு. சிவன் பார்த்தார், கொஞ்சம் உஷ்ணத்தை கொடுக்கணும்னு தான் கழுத்துலேயே சுற்றி வச்சுட்டு இருக்காரு. இப்போ வாசுகி யார்கிட்ட இருக்கு? சிவன் கிட்ட. ஆனா நாராயணன் இங்க கிருஷ்ணன் என்ன சொல்றான், அமாங் த சர்பன்ட் ஐ ஆம் த, இவர் என்ன சொல்லணும், அமாங் த சர்பன்ட் ஐ ஆம் ஆதிசேஷன் தானே சொல்லணும். பாருங்க, இதுதான் உபகார சத்ரு, அதுவும் 4-fold யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி எல்லா விதத்திலயும் ஆதிசேஷன் பண்ணாலும் அவன்கிட்ட கர்வம்னு இருந்தது. அதனாலதான் பாதுகையுடைய பிரபாவத்தை காமிக்கிறதுக்காக லக்ஷ்மண சுவாமியாவும் எம்பெருமானாராவும் பிறக்க வச்சார். ஆனா இந்த இடத்துல வாசுகி எவ்வளவு கூலா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி சிவன் கூடியே இருந்தார். அதே மாதிரி கேட்கும் போது வாசுகியை கொடுத்தார் பெருமாள், சிவனும் கொடுத்தார். இல்லைன்னா இல்லை சுவாமி எங்களுக்கு டொயின் நூல் வேணும், அதுக்காக நாங்கள் எங்களுக்கு மந்திர மலைக்கு கட்டுறதுக்கு ஒரு காயர் காணும், அதில் உங்கள் கழுத்தில் இருக்கிறத கொடுங்கன்னு சொன்னோன்னு கொடுத்துட்டாரு. கேட்டவனே கொடுக்குறவர் அவர் தான். கொடுத்தவொடனே அந்த பாம்பும் சரி ஓகேன்னு ஒத்திக்கிச்சு. ஆனால் அந்த பாம்போடைய வாயிலிருந்து வந்து அது சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கு. அந்த பாம்போடைய வாயிலிருந்து வந்த விஷமும் பூமியில நிறைய அந்த ஹர்பல்ஸ் எல்லாம் போட்டு தானே அந்த கடல்ல கடைஞ்சாங்க, அதுல இருந்து வெளியே வந்த விஷமும் ஒன்றாக சேரும் போதுதான் ஆலாஹல விஷமாக மாறுகிறது. இருக்கிறதுல அது ஆல், இது ஹா, இது ரெண்டும் சேர்ந்தும் போது ஆலாஹல விஷமாக மாறுகிறது அப்படின்னா. ஸோ அந்த சாக்ரிஃபைஸை மனசுல வச்சுட்டு கூப்பிட்டவொடனே நீ வந்து உடனே நான் ஒத்துக்க மாட்டேன், நான் சிவங்கிட்ட போயிட்டேன், நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லாம வந்துட்டுல, அதுக்காக வாசுகியாக அப்படின்றாரு அந்த வார்த்தை. மீதி ஐ திங்க் அர்த்த இதில் பார்க்கலாம். ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து. இதுக்கு என்னன்னா ஸ்ரீதர் சுவாமி ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த கதையெல்லாம் சொல்றாருங்க. அதே மாதிரி மதுசூதன சரஸ்வதியும் இதெல்லாம் சொல்றாரு. அதனால